दामह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு எல்லாரும் ஏகாதசி நல்ல விதமா அனுஷ்டிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வாழ்த்துக்கள். இன்னைக்கையோட ஏகாதசி மகாத்மியம் முதல்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ஒரு சிறப்பு தலைப்பு இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரியா? இன்னைக்கு இன்றைய ஏகாதசியினுடைய பெயர் அஜா அன்னதா ஏகாதசி. இது எப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பொதுவாக எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணரை கேட்பது போலதான் பெரும்பாலான ஏகாதசி மகாத்மியங்களும் வருது. அதே போலதான் இதுவும் வருது. எப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு பாத்திரபத மாதம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆகஸ்ட் செப்டம்பர் மிடில் வரக்கூடியது. நமக்கு ஆவணி மாதம்னு நமக்கு தொடங்கிருச்சு. அது போல இங்க இந்த வைஷ்ணவ கேலண்டர் பிரகாரம் இது பாத்திரபத மாதம், கிருஷ்ணபக்ஷம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு இருக்கு. அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்றோம் இல்லையா? கிருஷ்ண வர்ணம் அப்படிங்கறதே என்னது, டார்க் கலர் இல்லையா, இருட்டு, அந்த மாதிரி ஒரு கருநிறம். அப்ப அது என்னது, தேய்பிறை. சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது வளர்ப்பிறை. சோ இதுதான் இப்போ பாத்திரபத மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் இந்த ஏகாதசி அஜா அன்னதா ஏகாதசி என்று வழங்கப்படுகிறது. இது யுதிஷ்டர் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை கேட்கிறார். ஹே ஜனார்தன அப்படின்னு சொல்றார். ஜனார்தன அப்படின்னா என்ன, ஜனங்களை எல்லாம் காக்கக்கூடியவர். அத சொல்றார். இவ்வுலக ஜீவராசிகள் அனைத்தையும் பாதுகாத்து ரட்சிப்பவரே அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஏகாதசியின் பெயரையும் அதன் மகத்துவத்தையும் எனக்கு சொல்வீராக அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வார், தர்மபுத்திரரின் வேண்டுகோளுக்கு இணங்க, ஹே ராஜன், நான் சொல்வதை மிகுந்த கவனத்துடன் கேள் அப்படின்னு சொல்றார். பாவங்களை போக்கும் இந்த புண்ணிய ஏகாதசி அஜா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. விரதம் மேற்கொண்டு ரிஷிகேஷரை வழிபட்டால், ரிஷிகேஷர் அப்படிங்கிறவரு யார் அப்படின்னா, யூஸ்வலா என்னன்னா, ஏகாதசியின் பெயர் என்ன, ஏகாதசி மகத்துவம், அதை கடைபிடிப்பது எப்படி, கடைபிடிப்பதனால் வரும் பலன்கள் என்ன, அப்புறம் அதற்கு அந்த ஏகாதசி என்று வழிபட வேண்டிய தெய்வம் யார், எந்த ரூபமான பகவானை வழிபட வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்றது. சோ இப்ப அத சொல்லிட்டார். என்னன்னு, ரிஷிகேஷரை வழிபட்டால். ரிஷிகேஷர்னா யாரு, நம்ம புலன்களை அடக்குவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவர், நம் புலன்களுக்கு அதிபதி அப்படின்னு. அவரை வழிபட்டால் என்ன கிட்டுமா, சுருக்கமா சொல்றார். அதற்கப்புறம் இன்னும் அதை விரிவாக சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, கர்ம விளைவுகள்,
அதாவது நம்ம செய்த கர்மாவினுடைய விளைவு. நம்ம எதை செய்கிறோமோ அதற்கு ஒரு விளைவு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது பாவங்கள் புண்ணியங்கள் ரெண்டுமே இருக்கு. சோ இந்த பாவ விளைவுகளை ஆஹ் அஹ் விளைவுகளை விளைவுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும் அப்படிங்கிறது. சரி, அதான் இதனுடைய விரத மகிமை. சோ அஜ ஏகாதசி மகிமையை காதால் கேட்டாலே கேட்பவர் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எப்படி நம்ம வந்து விஷ்ணு சகஸ்ரநாமமா இருக்கட்டும், நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரமா இருக்கட்டும், கேட்பவர்க்கே பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். உம் அது அது உண்மையும் கூட. கேட்டாலே பலன். அதான் நம்ம கேனோ பாயேன் அளவுனா விஷ்ணு நாம சகஸ்ரகம் அப்படின்னு பார்வதி கேட்கிறா. அதுக்கு வந்து நீ இதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றார். அதற்கு இன்னொரு உபாயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஃபுல்லா பாராயணம் பண்ணாட்டி கூட காதால் கேட்டாலே பலன் அப்படின்னு ஸ்ருணு அப்படிங்கிறது காதால் கேட்பது கூட முழு பலனையும் கொடுக்கும், குறைவில்லாத பலனை கொடுக்கும். நீங்க பலஸ்ருதியில பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும் ஸ்ருணியான் நித்தியம்னு தான் வரும். சோ நித்தியமாக காதால் கேட்பது கூட மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அது போல இங்க என்ன சொல்றாங்க, இந்த பலன்களை பற்றி கேட்பவருக்கு கூட நன்மை கிடைக்குமா? சரியா? அதனால பூலோகத்தில் மட்டுமல்லாது தேவலோகத்திலும் இந்த நாளுக்கு இணையான நன்னாள் இல்லையா? சோ அங்கேயும் நாள் கணக்கெல்லாம் இருக்கு. சோ அங்க கூட இதை விட நல்ல தினம் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு அவங்க சொல்றாங்க. முன்னாளில் ஸ்ரீராமர் குலத்தில் அதாவது ரகுவம்சத்தில் ஹரிச்சந்திர மகாராஜர் என்று ஒருவர் இருந்தார். இது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். நீ என்ன உண்மையே பேசினா நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா அப்படின்னு சொல்றோம்ல. அவர்தான் அந்த ஹரிச்சந்திரனுடைய கதையே தான் இந்த ஏகாதசியினுடைய கதை. ரொம்ப என்ன சொல்வது, மனதை பிழியக்கூடிய கதை இது. ரொம்ப அருமையான கதை. இதெல்லாம் கவனமா கேளுங்க. அதாவது இவர் வந்து ராமர் குலத்துல ரகுவம்சத்தில் பிறந்தவர். உலகின் மாபெரும் வேந்தராக அரசாண்டு வந்தார். ரொம்ப உண்மைவானா இருந்திருக்காரு. எப்படி குறைவா இருக்க போறார்? அப்படி ஒரு பெரிய ராஜ்யமா இருந்திருக்கார். அப்ப அவருக்கு சந்திரமதி அப்படின்ற மனைவியும் லோகிதாசன்ற மகனும் இருந்தார்கள். இப்ப நாடு சுபிக்ஷமாக இருந்தது, எதிரிகள் பயமில்லாமல் இருந்தது. இப்படியாக பெரும் வளமான நாட்டை அவர் ஆண்டு வந்தார். திடீரென்று துரதிருஷ்டவசமாக விதி விளையாடியது. அதனால் என்னென்ன கெடுதல்கள் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, ராஜா ஹரிச்சந்திரன் நாட்டை இழக்க நேர்ந்தது. முதல்ல நாடை இழந்தார். அடுத்தது அது மட்டுமல்லாமல் மனைவியையும் மகனையும் விற்கவும் நேர்ந்தது. அதாவது விற்று விடுதல்னா யோசிச்சு பாருங்க. அதாவது அவர்களை கொண்டு அவர்கள் அடிமை தொழில் கூட பண்ணியிருக்கலாம். அது போல அடிமையாக இருக்கக்கூடிய நிலை வந்து விட்டது இவருக்கு. சோ அப்படி அவர் யாரை இப்ப வந்து யாருக்கு அடிமையாக போயிருந்தார் அப்படின்னு பார்த்தா, தானும் அடிமையாகி விட்டார். பையனையும் மனைவியுமே விற்று விட்டார்னா அவர் என்ன நிலைமையில இருந்திருப்பார்? அவரும் தன்னை ஒரு அடிமையாக கொண்டு விட்டார். யாரிடம் அடிமையாக கொண்டு விட்டார்? நாய்களை தின்று வாழும் குலத்தில் பிறந்த ஒருவனுக்கு அடிமையாகி விட்டார். நாய்களை தின்று. நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அது மாதிரி ஒரு இழிகுலம்? அப்படி ஒரு இழிகுலத்தில் இருந்தவனுக்கு அடிமையாகி விட்டார். அப்ப எவ்வளவு ஒரு இழிவு அவருக்கு வாழ்க்கையில பாருங்க. சோ அதாவது அதனால அங்க போய் அடிமையா இருக்காருன்னா என்ன வேலை செய்யறாராம்? சும்மா அவனோட வீடை காக்குறதோ அவனுக்கு சமைச்சு போடுறதோ கிடையாது இவர் வேலை. என்னன்னா மயானத்துல காவல் காக்க வேண்டிய வேலை. அங்க பிணங்கள் வந்து கொண்டு வந்து அவற்றை எரிக்கப்படும் பொழுது அதற்கு முன்னால் அவைகளின் ஆடைகளை எடுத்து விட வேண்டிய வேலை. அப்புறம் அதற்கப்புறமும் அது சரியாக எரிகிறதா அப்படின்னு எல்லாம் பாக்குற வெட்டியான் வேலை இந்த ஹரிச்சந்திர மகாராஜருக்கு வாய்த்து விட்டது. இப்படி ஒரு துரதிருஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அதாவது விதி பக்திமானான ஹரிச்சந்திரனையும் என்னவாக்கி இருக்கிறது பாருங்க. அதுதான் சோ ஒரு அரசனுக்கு சற்றும் பொருந்தாத இழி தொழிலுக்கு தள்ளப்பட்டான். யாரு? ஹரிச்சந்திரன். ஆனாலும் தன் சுய தன்மையை அவன் இழக்கவில்லை. அவனோட சுய தன்மை என்ன? உண்மையாகவும் சத்தியமாகவும் நேர்மையாகவும் இருப்பான். அதனால்தான் இந்த நிலை அவனுக்கு. தன் மகனையும் குழந்தையையும் தன்னுடைய மகனையும் மனைவியையும் இழக்க வேண்டிய நிலை கூட அதனால் தான் ஏற்பட்டிருக்கிறது அவனுக்கு.
அப்படியாக உண்மையாக இருக்கக்கூடியவன். அப்ப அழிவில்லாமல் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த உண்மை, அது மட்டும் அழியாதான், அதை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னிட்டம். அதை விடுவதே இல்லை. தான் எவ்வளவுக்கு தாழ்ந்தாலும் தான் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதில்லைன்னு அவ்வளவு உறுதியாக இருக்கிறான். அவனுடைய குணத்தை, அவனுடைய பண்பை அவன் விடவே இல்லை. அப்ப இப்படியே கழிந்தது பல நாள். அவன் வந்து சுகமாக இல்லை, சந்தோஷமாக இல்லை கண்டிப்பாக. அப்ப ஒரு நாள் யோசிக்கிறான், இது என்ன, இது எத்தனை நாள் தொடரும், இதற்கு முடிவே இல்லையா அப்படின்னு யோசிச்சு கவலைப்படுறான். நான் என்ன செய்வேன், எங்கு செல்வேன் அப்படின்னு அதற்கான ஒரு தீர்வை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த நிலையை அப்படியே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது சரியில்லை என்று அவனுக்கு தெரிகிறது இந்த வாழ்க்கை. சோ அது இதுல இருந்து மீண்டு வருவதற்கு அவன் யோசிக்க தொடங்குகிறான், இதில் என்ன நான் செய்யலாம்னு. சோ அப்ப அவன் வந்து பக்திமானாகவும் கூடியவன். அதனால அவனுடைய எண்ணத்தை பகவான் அறிகிறார். நாம் வந்து போய இருந்து விழுந்து வேண்டணும்னு கூட கிடையாது. நம்முடைய மனதில் அந்த எண்ணம் தோன்றினாலே பகவான் வந்து அறிந்து கொள்வான். சோ அது போல இதுல இருந்து எப்படி மீழ்வேன்னு யோசிக்க தொடங்குகிறான். அந்த யோசனை வந்த மாத்திரத்திலேயே அவனுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வருகிறது. அது என்ன அப்படின்னா, அவன் அப்படியே துக்க சாகரத்துல மூழ்கி கிடந்த போதிலும் அவனுக்கு இந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. இதுல இருந்து நான் மீள வேண்டும், மீள வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? நம்மளே ஒரு இடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும்னா நமக்கு அந்த எண்ணம் வரணும். அதுல இருந்து நம்ம தப்பிக்கணுங்கிற எண்ணம் வரணும். அதுவே இல்லாம அதே பிடிச்சு போய் அங்கேயே இருந்துட்டோம்னா தப்பிக்கவே மாட்டோம் இல்லையா? நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கணும். அப்பதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கு. சோ அதே போல இவன் யோசிக்கிறான். அதிர்ஷ்டவசமாக இப்படி இவன் யோசிக்க தொடங்கியது முதல் அவ்வழியே ஒரு மகரிஷி வருகிறார். அதற்கு பாருங்க, இந்த பிராமணர்கள் படைக்கப்பட்டதே மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். போன நம்ம மகாத்மியத்துல கூட பார்த்தோம் அந்த கதையில. ஒரு மகரிஷி வரார், அவர் சொல்றார், அவர்கிட்ட அந்த அமைச்சர்கள் போய் கேக்குறாங்க, அந்த இவங்க கிட்ட என் மன்னனுடைய கஷ்டத்தை எப்படி தீர்ப்பீங்க. அப்ப வேற என்ன சொல்றாரு, யாரு துன்பத்தோடு கஷ்டத்தோடு தன்னுடைய துயரத்தை தீர்த்து கொள்ள வேண்டி என்கிட்ட வந்தாலும் அவர்களுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை. நான் கண்டிப்பாக எனக்கு முடிந்தது செய்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அதே போல அவர் வந்து இவர் யோசிக்கிறார், ஹரிச்சந்திரன். இந்த பிராமணர்களை வந்து பகவான், அதாவது பிரம்மதேவன் படைத்ததே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான்னு யோசிக்கிறார். யோசிச்சு அவர் அவர் வருகிற முனிவர் யாருன்னா கௌதம ரிஷி, கௌதம முனிவர். அவரை வணங்கி வழிபட்டு அவர் அதாவது பாலைவனத்தில் ஒரு நீர் கிடைத்தது போல அவனுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு வறட்சியான நிலத்துல நீர் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது அவரை பார்த்தவுடன். அதனால அப்படியே போய் விழுந்து வணங்கி கரம் கூப்பி பணிந்து கேட்கிறான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய சோக நிகழ்வுகளை எல்லாம் சொல்றான். இப்படியெல்லாம் நடந்து விட்டது, நான் இத்தனைக்கும் வந்து அவ்வளவு உண்மைவான், ஆனாலும் எனக்கு இப்படி நடந்து விட்டது அப்படின்னு சொல்றான். அதிர்ச்சி அடைகிறார் கௌதமர். அட நீ வந்து இப்படி இந்த உலகையே வல்லமையோடு ஆண்டு கொண்டு வந்த மன்னனாச்சே நீ, இத்தனைக்கும் உண்மையாக இருந்தாய். அதுலயும் நம்ம ஞாபகம் இருக்கா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையேன்னு சொன்னான். அது நம்ம பூர்வ ஜென்ம காலத்தில் செய்த ஒரு பாவம் தான் அப்போது அவனை வாட்டியது. அதனால்தான் குழந்தை இல்லாமல் இருந்தான், புத்திர ஏகாதசின்னு பார்த்தோம். அதே போல இங்க வந்து இவனுக்கு இந்த நிலைமையான யோசிக்கிறார். அப்ப மாபெரும் மன்னனான நீ பிணங்களில் இருந்து துணியை சேகரிக்கும் பணியை தள்ளப்பட்டாயே அப்படின்னு சொல்றார். விதியின் துரதிருஷ்ட விளையாட்டை எண்ணி வருந்தினார். அப்ப அதற்கு இவனுக்கு ஒரு தீர்வு சொல்லியே ஆக வேண்டும்னு அவருடைய அந்த ஒரு கருணை மிகுந்த மனம், இரக்கம் கொண்ட மனம் முன் வந்து விடுகிறது. இவனுக்கு நம்ம சொல்லியே தீரணும்னு அவர் தியானம் பண்றார். தியானம் பண்ணி அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஹரிச்சந்திரா, பாவங்களை எல்லாம் நீக்கி புண்ணிய பலன்களை அளிக்கும் அஜா அன்னதா ஏகாதசி, அதாவது பாத்திரபத மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வருகிறது. அது உன்னுடைய அதிர்ஷ்டம் இன்னும் 7 நாட்களில் வரப்போகிறது, நீ அதை அனுஷ்டி அப்படின்னு சொல்றார்.
நெருங்கி வந்து விட்டது, எப்பவும் வர வேண்டியதுக்கு நான் சொல்லல, பாரு இப்பவே வருது, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்ற. அது மிகவும் மங்களகரமானது, அதை செய். மற்ற விதிகளை நீ கடைபிடிக்க முடிகிறதோ இல்லையோ, ஏன்னா அவன் வந்து இப்போது நாடும் இல்லை ஒன்றும் இல்லை, பகவான் கிட்ட போய் அவன் விழுந்து வணங்கக்கு போறதுக்கு முடியுமான்னு கூட தெரியாது, ஏன்னா அடிமையாக இருக்கிறான். அவனுடைய எஜமானன் அவனை அனுப்புவானா என்று கூட தெரியாது. அதனால நீ மற்ற விதிகளை நீ செய்ய முடியுதோ இல்லையோ, நீ உபவாசம் இரு, விரத முறையை மட்டும் நீ கடைபிடி, பகவானை தியானி அப்படின்னு சொல்றார். அதற்கான உபவாசம் மட்டுமாவது இருந்தாலே அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றார். நீ பாக்கியம் செய்தவன் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் இன்றையிலேருந்து 7வது நாள் அந்த ஏகாதசி வருகிறது. அதனால்தான் அந்த அன்னதா ஏகாதசி திதி வருகிறது. அன்று என்ன செய்ய வேண்டும்னா, பகவான் விஷ்ணுவை தியானித்து உபவாசம் இருந்து இரவு கண் விழித்து திருநாம ஜபம் செய் அப்படின்னு சொல்றார். முற்பிறவியின் பாவம் கழியும். இதனால உன்னுடைய முற்பிறவியில் நீ செய்த பாவம் தான் உன்னை இப்போது வாண்டிக் கொண்டிருக்கிறது. நீ அதை அழிக்க வேண்டும் என்றால் நீ இப்போது இந்த ஏகாதசியை கடைபிடி அப்படின்றார். நான் எங்கிருந்தோ இந்த சுடுகாட்டு பக்கம் வந்ததும், நீ என்னை கண்டதும், நீ கடந்த காலத்தில் செய்த புண்ணியத்தின் பலன்தான். நீ அனுபவித்துக் கொண்டிருப்பதும் முற்காலத்தின் பலன் தான், அது பாவத்தின் பலன். இப்ப நீ என்ன பார்த்து அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கிறேன் பத்தியா, அப்ப அது உன்னுடைய புண்ணியத்தின் பலன் அப்படின்னு சொல்ற. அதனால நீ எதிர்காலத்தில் சர்வ மங்களங்களும் பெற்று நீடூழி வாழ என் ஆசிகள் அப்படின்னு சொல்லி மறைந்து விடுகிறார். அப்ப எவ்வளவு ஒரு பாக்கியவான் பாருங்க அவர். அப்படி சோ கௌதம முனிவர் வார்த்தைகளின்படி மகாராஜன் ஹரிச்சந்திரனும் அஜ அன்னதா ஏகாதசி என்று உபவாசம் இருந்து விரதத்தை சரிவர மேற்கொண்டார். அப்ப விளைவாக முற்பிறவியின் பாவங்கள் அனைத்தும் அழிய பெற்றார். அப்ப கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட சொல்றார், அரசர்களில் சிங்கம் போன்றவனே அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றார். நீயும் இந்த அஜா ஏகாதசி மகத்துவத்தை அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார். சொல்லி முற்பிறவியின் பாவங்களால் இப்பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்கள் நீங்க வேண்டுமானால் நீ இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடி. இப்ப வரக்கூடிய துன்பத்தின் காரணம் என்ன? நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஆனா எனக்கு எப்படி இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னா, முற்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் அப்படிங்கிறது. சோ அதான் இப்ப அடுத்த இந்த நம்மளோட டாபிக்லயும் அது வரும். ஏன் வந்து எப்படி முற்பிறவிகள் செய்தது இந்த பிறவியிலும் ஏன் தொடர்ந்து வருகிறது அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் அடுத்ததும். சோ அப்படியாக அந்த துன்பம் நம்மளை தொடர்ந்து வரும், அதை அழிக்க நம்ம பாடுபட வேண்டும். அதற்கு இந்த விரத முறைகள் தபஸ் எல்லாமே முக்கியம். சோ அப்படியாக இந்த ஏகாதசி விரதம் இருத்தல் அதனை அழிக்க வல்லது அப்படின்னு சொல்றார். சூரியனை கண்ட பனி போல ராஜரிஷி கூறிய அந்த அந்த மகரிஷி கூறிய அந்த விரத முறைப்படி இருந்தது இந்த மகாராஜனுக்கு அனைத்து பாவங்களையும் கரைத்து விட்டது. எப்படி சூரியன் வருது, இங்க பனி இருக்கு அப்படின்னா சூரியனை பார்த்தோன்னா பனி கரைஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இவனோட பாவம் கழிந்து போச்சான். விரதத்தின் பலன் என்ன? அதனால இவனுக்கு கிடைத்த பலன் என்ன? மாயையால மாண்டு, அதாவது உயிரிழந்த அவனுடைய மகனும் மனைவியும் மீண்டு வருகின்றனர். மீண்டு வந்து அவரோடு இணைகின்றனர். சொர்க்கலோகத்தில் இருந்த தேவர்கள் துந்துபி நாதம் எழுப்பி மலர்கள் தூவி இவரை வாழ்த்துகின்றனர். அப்படியாக அப்புறம் இழந்த ராஜ்யத்தையும் மீட்டு விட்டார். அதாவது அவர் மட்டுமல்லாது இறுதியில் உற்றார் உறவினர் பிரஜைகள் அனைவரும் அவருடன் பக்தி லோகத்தை அடையும் பேறு பெற்றனர். அவர் செய்த இந்த ஏகாதசி விரத மகிமை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவரை மட்டுமல்ல அவர் சுற்றத்தையுமே சேர்த்து ஆன்மீக லோகத்துக்கு எடுத்து செல்கிறதாம். அப்படி சோ ஹே பாண்டுபுத்திர அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இறுதியாக சொல்றார். விஷ்ணு தியானம், உபவாசம், இரவு கண்விழித்து நாம ஜபம், இந்த மூன்றையும் இந்த ஏகாதசியில் செய்வது பாவங்களை ஒழிக்கும், பக்தி லோகத்தை அடைவிக்கும் அப்படின்னு சொல்றார். இதனை விவரிப்பவர், கேட்பவர், படிப்பவர் அனைவருக்குமே இந்த பாவங்கள் ஒழியும்ங்கிறத விட இன்னொரு ஒரு முக்கியமான பலன் என்னன்னா, அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா. சோ இது வந்து பிரம்ம வைவர்த்தன புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த மகிமையை கேட்ட நமக்கும் அனைத்து பலன்களும் நல்ல விதத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஏகாதசி மகாத்மியத்தை முடிச்சுட்டு அடுத்த நம்முடைய தலைப்புக்கு போகலாம்.
அதோட தலைப்பு யாருக்காவது கவனமா பாத்திருந்தீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்ன தலைப்பு பாத்திருந்தீங்கன்னு. ஹரே கிருஷ்ண அதிகாலையில மாதாஜி. பிரம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் முகூர்த்தத்துல வெரி குட். நல்லா கவனிச்சிருக்கீங்க. என்ன பலன்? ஆமா, பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பதன், எழுந்திருப்பதன் நன்மைகள் அப்படின்னு. இது எல்லாருக்குமே செய்யணும் தானே? உம் எல்லாருக்கும் தேவையான ஒரு என்ன சொல்றது, அறிவுரை, ஒரு வழிகாட்டுதல். இது இது நம்மளுக்கு எல்லாருக்குமே வேணும். நானும் உட்பட எல்லாருக்கும் வேணும் இது. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உம் உபதேசம். இத நம்ம கேக்குறது என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படி நம்ம இப்ப வந்து முகூர்த்தம்னு கேள்விப்பட்டிருக்கோம். முகூர்த்தம்னா என்ன? ஒரு நல்ல நேரம். கல்யாணத்துக்கெல்லாம் முகூர்த்தம் பாக்குறோம். நல்ல விஷயங்களுக்கு, கிரகப்பிரவேசம், சடங்குகள் சிலது செய்வதற்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்கிறோம். அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சிறந்த நேரமாக எந்த தேவதையின் ஆளுமை அந்த நேரத்தில் இருக்கிறதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து, சித்த யோகம் அப்படின்லாம் பாக்குறோம், அமிர்த யோகம் எல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் நிறைய அந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல நேரமாக தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கு என்ன பண்றோம்? ஒரு ஜோதிடரை அணுகி நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அதுல பண்றோம். எவ்வளவு அலைகிறோம். அந்த கல்யாண தேதியோ, ஒரு முக்கியமான சடங்கின் தேதியோ, அதனோட பலன் என்ன? வாழ்க்கை முழுவதும் அது நன்மையை தரப்போகிறதுன்னு நாம் நம்புகிறோம். அதுதான் அந்த முகூர்த்தத்தை பார்ப்பதனுடைய பலன். ஆனால் இங்க வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு முகூர்த்தம் இருக்கிறது. அது ஒரு நாள் பண்ணா வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம அதை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே இந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு இருக்கிறது, கிடைக்கிறது. ஆனால் அதை நாம பயன்படுத்தி கொள்கிறோமா அப்படின்னா இல்ல. அந்த நல்ல நேரம் தினமும் ஒரு நாள் தவறாமல் வருகிறது, எல்லா நாளும் இருக்கிறது. அதை நாம் ஏன் ஏற்பதில்லை அப்படின்னா, அதை நம்ம அதை பொருட்படுத்துவதே இல்லை. அது வருகிறதுனே தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம அதனை வீணடிக்கிறோம். ஏனென்றால் நாம் தூக்கத்தில் மூழ்கி விடுகிறோம். அதனால்தான் அதை பற்றி நம்மளுக்கு தெரிவதே இல்லை. சரி, இது எப்போது வருகிறது? சும்மா 6 மணிக்கு எந்திரிச்சா வருமா அப்படின்னு நமக்கு நேரம் தெரியணும் இல்லையா? அப்பதானே சரி அந்த நேரத்துல எந்திரிச்சாவது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால அது எந்த நேரத்தில் வருகிறது அப்படின்னு பார்ப்போம். எந்த நேரத்தில் வருகிறது அப்படின்னா, காலை நேரம். நம்ம அப்படியே ஒரு பூதிப்படியா ஒரு நேரம் சொல்லக்கூடாது. பூதிப்படியா ஒரு நேரம் சொல்லக்கூடாது. என்ன அதாவது குத்து மதிப்பா வச்சுக்க கூடாது. 3 மணில இருந்து 4 மணில இருந்துலாம். இதுக்கு துல்லியமான கணக்கு இருக்கிறது. அதாவது ஒரு நாள் 24 மணி நேரமாக உள்ளது. இதுல 30 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு முகூர்த்தமும் 48 நிமிடம் கொண்டது. அப்படியாக வருவதுல 2 முகூர்த்தங்கள் சேர்ந்தது பிரம்ம முகூர்த்தம். எப்போ அப்படின்னா, சூரிய உதயத்திற்கு முன்னால் வருகிற 2 முகூர்த்தங்கள். அப்ப இந்த 2 48 நிமிடங்கள் சேர்த்தா எவ்வளவு? 1 மணி நேரம் 36 நிமிடங்கள். அப்ப இது இடத்துக்கு இடம் வேறுபடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல சூரிய உதயமே 7 மணிக்கா இருக்கலாம். சில இடங்கள்ல 9 மணிக்கா கூட இருக்கலாம். சில இடங்கள்ல 5:30 இருக்கலாம். சில இடம் 4:30 இருக்கலாம். நம்ம இந்தியாவுல பொதுவாக ஒரு 5:45 இருந்து 6:30க்குள்ள இருக்கும் சூரிய உதயம். சரி, இது 6:15க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் அது ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதற்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுந்தால் தான் நாம இந்த நேரத்துக்கு நம்முடைய ஆன்மீக பயிற்சியை தொடங்க முடியும். அதனால சரியா இப்ப 1.5 மணி நேரம் முன்னாடின்னு வைங்களேன், 5 மணி இல்ல 5 இல்ல இன்னும் 4:30. 4:30க்கு எந்திரிச்சா போதுமானா இல்லையே, நம்ம தயாராக வேணும் இல்லையா? குளிச்சு ரெடி ஆகணும். அப்ப இன்னும் ஒரு 4, 3:45, 4 அப்படின்னு எழுந்தோம்னா தான் நாம தயாராகி நம்முடைய பிரம்ம முகூர்த்தத்தில் நம்முடைய சேவையை தொடங்க சரியாக இருக்கும். சோ இந்த
1 மணி நேரம் 36 நிமிடம்னு செய்யலாம். புரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப அதனுடைய நன்மைகள் என்ன? அதுல எழுந்திருத்து நாம் என்ன காரியம் செய்யலாம், அந்த காரியத்தினால் அப்படி நம்ம செய்வதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உடலுக்கு நன்மையும் ஏற்படும், ஆன்மாவுக்கும் நன்மை ஏற்படும். உடலுக்கு ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னா அதை விஞ்ஞானபூர்வமாக பார்ப்போமே. ஒரே நிமிஷம். விஞ்ஞானபூர்வமாக பார்த்தால் மன தெளிவு ஏற்படும், எண்ணத்தில் தெளிவு வரும், கூர்ந்த நோக்கு, அதாவது ஒருமுகமான சிந்தனை கிடைக்கும். அப்புறம் புது புது கலை ஆர்வம், அதெல்லாம் இப்ப நீங்க ரொம்ப பெரிய சித்திரம் வரைபவர்கள், பெயிண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய எழுத்தாளர்கள், அவங்க எல்லாம் வந்து காலையில எழுந்து உட்கார்ந்து எழுதுவது அவர்களுக்கு நன்மை பயக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைகள் அந்த அத்லெட்டிக் ட்ரைனிங் எல்லாம் போறாங்க, ஸ்விம்மிங் ட்ரைனிங் எல்லாம் போறாங்க, அவங்க எல்லாம் இப்ப டே டைம்ல உட்காந்து பண்ண மாட்டாங்க, காலங்காத்தால எழுந்து போவாங்க. ரன்னிங், ஜாகிங் ட்ரைனிங் போறவங்க அவங்க எல்லாம் எப்ப பண்ணுவாங்க? காலையில தான். எந்த ஒரு பயிற்சியுமே அதன் முழு பலனை அடையணும் அப்படின்னா அதிகாலையில செய்யப்படுகிறது தான். அப்புறம் அந்த பாடகர்கள், உம் மிற்ற வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அபியாச காலம், பயிற்சி காலம் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங். ஏன்னா மனம், புத்தி வந்து தெளிவாக இருக்கக்கூடிய நேரம். அடுத்தது மருத்துவ ரீதியாகவும் பல நன்மைகள் இருக்கு. அது வந்து தூய காற்று அந்த சமயத்துல இருக்கும். யோக பயிற்சி செய்வதற்கு அது மிகவும் நல்ல காலம். அப்புறம் சிர்காரியன் ரிதம்னு எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நிறைய நீங்க கேட்டுக்கலாம். அதெல்லாம் இருக்கு. ரொம்ப மருத்துவ ரீதியாகவும் நல்லது. மன ரீதியாக என்னன்னு வச்சுக்கோங்களேன். மன ரீதியாகனா அழுத்தம் குறையும். இந்த காலத்துல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்கல்ல எல்லாரும், அது குறையும். எப்படி அப்படின்னா, நாம சீக்கிரம் எழுந்துக்கிறோம் அப்படின்னாலே 7 மணியோ 6 மணியோ எழுந்துக்க கூடியவர்கள் 4 மணிக்கோ 4:30க்கோ எந்திரிச்சா நமக்கு ஒரு 2 மணி நேரம் கெயின் பண்ணிருக்கமே அன்னைக்கு. இது நம்ம பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய நேரம் ஒரு 10 மணி நேரம் தான். நம்ம சரியாக வேலை செய்யக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்கிறது. அதோட ஒரு 2 மணி நேரம் கூட கிடைச்சா சந்தோஷம் தானே. எவ்வளவோ வேலையை முடிச்சிருப்போமே. அப்ப நம்ம மனம் வந்து ஒரு நிம்மதியா இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம். நிறைய காரியம் செய்யறதுக்கு நிறைய நேரம் இருந்தது. இப்ப பாருங்க, நீங்க ஒரு ட்ரெயின் பிடிக்க போறீங்க, 4:30 மணி ட்ரெயின். அப்ப நீங்க வந்து 3:30க்கு வீட்டுல இருந்து கிளம்பிட்டீங்க. மெதுவா 1/2 மணி நேரம் டிராவல் டைம், போய் சேர்ந்துட்டீங்க. 4 மணிக்கு போயிட்டீங்க. 4 மணிக்கு எவ்வளவு படி ஏறணுமோ ஏறி இறங்கி உங்களோட பிளாட்ஃபார்மை ரீச் பண்ணிட்டீங்க. அப்ப மனம் வந்து நிம்மதியா இருக்கும், ஒன்னும் கவலையே இல்லை, ட்ரெயினை விட்டுருவோன்ற டென்ஷனே இருக்காது. ஆனா அதே இது 4:30 மணி ட்ரெயினுக்கு நீங்க 4 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிருக்கீங்கன்னா எவ்வளவு ஒரு டென்ஷனா இருக்கும், நிம்மதியே இருக்காதுல்ல. ஐயோ, என்ன ஆகுமோ, எனக்கு ட்ரெயினை பிடிக்க போறோமோ இல்லையோ, பிடிக்கலைன்னா என்ன பண்றது, பிடிக்கலைன்னா அடுத்த வழி என்ன, நம்ம போகாம இருந்துட்டா போச்சு, காசு போச்சு, எல்லாம் போச்சு, போனதெல்லாம் போச்சு, அடுத்து மாற்று பிளான் என்ன, பிளான் பி என்ன அப்படின்னு எவ்வளவு யோசிக்கிறோம் நம்ம. அப்ப அந்த 1/2 மணி நேரம் நாம் நிம்மதியை இழக்கிறோம் இல்லையா. அந்த நேரம் நம் கையில் இருக்கும் பொழுது அமைதி இருக்கிறது, நேரம் நம் கையில் இல்லாத போது அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. அதேதான் நம்ம எப்படி சீக்கிரமா போனோம்னா நம்ம ஒரு ஒரு ஓய்வாக இருந்து அமைதியா நிம்மதியா எதையுமே பண்ண முடியும். ஆனா அந்த நேரம் ஏன் வந்து பாதி நேரம் நம்மளுக்கு அழுத்தம் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறதுனா, நாம் வந்து காலையில் வெள்ளனா எந்திரிக்கிறது இல்லை. இது வேணா பாருங்களேன் நீங்களே. இப்ப எழுந்துக்கும் போதே ஐயோ லேட் ஆச்சு, இப்ப நம்ம 1/2 மணி நேரத்துல டப்பா கட்டணும் அப்படின்னா எவ்வளவு டென்ஷன் காலையில. அதே இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னா சரி, நல்லா 1 hour டைம் இருக்கு, நினைக்கிற இட்லியை பண்ணணுமா, சட்னி பண்ணணுமா, தக்காளி சாதம் பண்ணணுமா, தயிர் சாதம் பண்ணணுமா, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணுமா, எது வேணா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தாராளமா பண்ணலாம். ஆனா இதுவே என்ன, அரை வேக்காடு வெந்தும் வேகாதுமா எல்லாத்தையும் போட்டு அப்படி பண்ணி அதுல அவங்களுக்கு திருப்தியும் இருக்காது. ஃபைனலா பார்க்கக்கூடிய இன்னைக்கு என்னது சாப்பாடு இப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கமெண்ட் நம்மளுக்கு வரும். நேரம் இருந்தால் நமக்கு நிம்மதி தானா வரும் இல்லையா. அததான் இங்க சொல்றாங்க.
மன ரீதியாக அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது குறையணும் அப்படின்னா அதுக்குதான் டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை நம்ம எப்படி நிர்வாகம் பண்றோம் அப்படிங்கிறது. நேரம் நம்ம கையில் தான் இருக்கிறது. பகவான் எல்லாருக்கும் ஒரே அளவான நேரத்தை தான் கொடுக்கிறார். ஆனால் சிலர் மட்டும் ஏன் சில விஷயங்களை வந்து இன்னும் உத்தமமாக செய்கிறார்கள், சிலருக்கு மட்டும் ஏன் செய்ய முடியாமல் போகிறது அப்படின்னா இந்த நேர விரயம் தான் காரணம். நம்முடைய நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறதுதான் அதுல முக்கியமான ஒன்று. காலையில் எழுந்திருப்பது. கால நேரத்தை விட்டுட்டு நம்ம வந்து இப்ப 7 மணிக்கோ 6:30 7க்கு எந்திரிச்சாலே லேட்டு, 5:30க்கு எந்திரிச்சாலே லேட்டு, 4:30 4:30 தான் எழுந்துக்க வேண்டிய நேரம். அப்படின்னாதான் நம்ம ரொம்ப எஃபிஷியண்டா காரியம் பண்ணுவோம். சரியா? அது போல இப்ப உறக்கமும் நல்லா வரும்னு சொல்றாங்க விஞ்ஞான ரீதியாக. ஏன்னா நம்ம சீக்கிரமா எழுந்திருப்போம், நிறைய காரியங்கள் செஞ்சிருப்போம். அதனால உடல் தானாக களைப்படைந்து தூக்கம் வரும். எப்படி தூங்குறது அப்படின்னு பார்க்க வேணாம். பால் குடிச்சா தூக்கம் வருமா, இல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு இருந்தா தூக்கம் வருமா, இப்படி எல்லாம் தூக்கம் வர்றதுக்கு வழி தேட வேண்டாம். நல்ல காலையில எந்திரிச்சு நிறைய வேலைகள் செய்து கொஞ்சம் நடுவுல ஓய்வு எடுத்திருப்போம், ஆனா அந்த மாதிரி இருந்தா நல்லா வரும். சரி, இப்ப ஆன்மீக ரீதியான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது 2 விதமான விழிப்பு இருக்கு இதுல. ஒன்று வந்து உடல் விழிப்பது. உடல் விழிச்சு நம்மளுடைய அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு காலை கடன்களை பண்ணிட்டு ஜபம் பண்ண வர்றது அப்படின்றதெல்லாம். இன்னொன்னு என்ன, நம்முடைய ஆத்மா இதனுடைய விழிப்பு. காலை நேரத்துல நம்முடைய மனம் எப்படி இருக்குமா தெரியுமா? ஆன்மீக காரியங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஏன் அந்த நேரம் நல்லது அப்படின்னா, இந்த பிளாட்டிங் பேப்பர்னு பாத்திருக்கீங்களா? இங்க் எங்கேயாவது கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பிளாட்டிங் பேப்பர். இப்ப வந்து இந்த கிச்சன் டிஷ்யூ இப்படி ரோல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அதை இப்படி இழுத்தோம்னா அதுல இருந்து டிஷ்யூ வரும். அதை வந்து நம்ம எதுக்கு வைப்போம்? இந்த ஃப்ரைடு பஜ்ஜி போண்டா எல்லாம் பண்ணணும்னு பண்ணும்போது அதை கீழே வைப்போம். வைக்கும்போது அது என்ன பண்ணுவோம்? அது பாதி எண்ணெயை அது வாங்கிக்கும் அதுல மேலாக இருக்கு. சோ அதனால நம்மளே நம்ம ஏமாத்திக்குவோம். அதுல மேல எண்ணெய் தெரியாதனால இது ஏதோ எண்ணெய் பலகாரம் இல்லாத மாதிரி நம்ம சாப்பிடறதுக்கு அது உதவுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதோட தன்மை என்ன? எண்ணெயை உறிஞ்சுவது. அது போல நம்முடைய மனம் அந்த காலை நேரத்துல எதை கொடுக்கிறோமோ அதை உறிஞ்சக்கூடிய நிலையில இருக்குமா. அவ்வளவு விழிப்பாகவும் கூர்மையாகவும் இருக்குமா புத்தி. அந்த நேரத்துல மத்த நேரத்துல மந்த புத்தி வந்துரும். ஏன்னா காலை நேரத்துக்கு தான் 2 குணங்கள் இருக்குதான். காலை ஏன்னா முக்குணங்கள் தான், இந்த நேரமும் முக்குணங்கள்ல தான் பிரிக்கப்பட்டிருக்கு. காலை பிரம்ம முகூர்த்தம் தான் சத்துவ குணத்துக்கு உரிய நேரம். அடுத்தது வந்து ரஜோ குணத்துக்கும், அடுத்தது வந்து தமோ குணத்துக்கும் உரிய நேரங்கள். சோ அதற்கு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா உம் சுகம், ஞானம். சுகமா இருக்கும், அதாவது அமைதியாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? நேரம் இருக்க இருக்க நமக்கு அமைதியாக இருக்கும். ஞானமும் நிறைய வாங்கிக் கொள்ளக்கூடிய நேரம் அது. ஞானம் ஆல்ரெடி இருக்கவும் செய்யும், அண்ட் அது வந்து வாங்கிக்கவும் ரிசெப்டிவிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவர் கேட்கக்கூடிய மூட்லயே இல்ல. டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப உங்க வீட்டுக்காரர் வீட்டுல ஆபீஸ்ல இருந்து வராரு, உங்களுக்கு வந்து இப்ப பிளம்பிங் ஏதோ ஒண்ணு உங்க கிச்சன்ல டேப் உடைஞ்சு போச்சு, ஏதோ வந்த உடனே கொட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்க அது இப்படி போய் அவர் எதையோ சொல்லணும்னு நினைச்சிட்டு வருவாரு. அன்னைக்கு அவர் வந்து தான் ஏற்று வாங்கி கொள்ற ஒரு மனநிலையில வந்திருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல உங்க குழந்தைகளோ, இப்ப வயதானவர்கள் வந்து டெய்லி ரிட்டையர் ஆனவங்களா இருக்கலாம், குழந்தைகள் ஆபீஸ் போயிட்டு மகன் மருமகள் மகள் மாப்பிள்ளைன்னு இருக்கவங்க வயதானவர்களும் இருப்பீங்க வீட்டுல. அவர்கள் வந்து ஆபீஸ் போயிட்டு வீட்டுல இருக்க யங்ஸ்டர்ஸ் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களா என்றே பார்க்காமல் நாம பாடி எதையாவது சொன்னா அவர்களுக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அந்த காரியமும் நடக்காது. அவர்களுக்கு அனாவசியமாக கோபம் தான் வரும். இப்ப வந்தோன்னு எனக்கு இதை சொல்லணுமா அப்படின்னு இருக்கு, சொல்ல தோணும். சோ இது வந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு முக்கியமான சாத்துரியம் இது.
அதாவது ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஒரு பெண்ணும் அறிந்தது. இதுக்குதான் வந்து இந்த பெண்கள் எப்படி கணவன்மார்களிடம் காரியம் சாதிப்பதுன்னு, இது வந்து வேற ஒண்ணும் இது ரொம்ப நார்மலான விஷயம். இது வந்து ஒரு என்ன சொல்றது, கன்னிங்கான விஷயம், இதுக்கு ரொம்ப வினயமா இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. அவங்க தவறே கிடையாது. இது கேட்கக்கூடிய நேரம் பார்த்து சொன்னால் தானே கேட்பார்கள் அப்படிங்கிறது. இதுதான் கேட்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. அவர்கள் வந்து ரிலாக்ஸ்டா வந்து முதல்ல சாப்பிட்டாங்களா, இந்த டீ டைம்ல வந்தாங்கன்னா, இல்ல ஒரு ஈவினிங் பால் குடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது சாப்பிடுறாங்களா, இதை நைட் வராங்கன்னா சாப்பிடுறாங்களா, பசியோட இல்லாமல் இருக்கிறார்களா, கொஞ்சம் மூட் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டாங்களா, வீட்டுக்கு வந்து அவர்களுடைய மன அழுத்தம் எல்லாம் போய்விட்டதா, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்து விட்டார்கள்னா அப்ப நாம் சொன்னால் அவர்கள் ஏற்பார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஏற்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது போல இப்ப நாம் இப்ப ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண நம்ம போறோம். உம் கோவிலுக்கு போறோம்னா நம்ம மனம் வந்து தயாராக இருக்கும். இன்னைக்கு வந்து நாம ஒரு உபன்யாசம் கேட்க போகிறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, எப்படி இருக்க போகுது, பாகவதம் கிளாஸ் போறோம் அப்படின்னு சொல்றப்ப நாம் தயாராக செல்வோம். உம் எந்த நேரத்திலும் யார் சொன்னாலும் எதையுமே கேட்கக்கூடிய நிலையில இருப்போமா என்று தெரியாது. ஏன்னா நம்முடைய காலம் அது போல. உம் இப்ப உனக்கு தூக்கம் சொக்குற நேரத்துல போய் நீ ஏதாவது ஒரு லெக்சர் போட்டா நல்லா தூக்கம் தான் வரும். அந்த லெக்சர்ல இருக்கிற விஷயம் நம் மனதில் ஏறாது. சரிங்களா. இப்ப அது போல நீங்க வேற ஏதோ மும்மரமா வேலை செய்யும் போது லெக்சர் போட்டுவிட்டா அது சும்மா ஏதோ ஓடுமே தவிர நீங்க கவனிக்க முடியாது. சரிங்களா. சோ அது போல எது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா இந்த காலை நேரம். ஏன் அப்படின்னா அது நமக்கே எல்லாருக்கும் தெரியும். மற்ற விஷயங்கள் யாரும் வந்து கதவு தட்ட மாட்டாங்க, யாரும் போன் அடிக்காது, அப்புறம் வந்து டிவி போட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ம். அப்புறம் வீட்ல இருக்க மத்தவங்க வந்து அது வேணும், இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. எல்லாருமே அது அமைதியா இருக்கக்கூடிய நேரம். அவங்கவங்க வேலைய தான் அவங்க பார்ப்பாங்க. எழுந்தா கூட. பாதி நேரம் தூங்குவாங்க, குழந்தைகளாக இருந்தாலும், மற்ற பெரியவர்களாக இருந்தாலும். அல்லது எழுந்தால் கூட அவர்கள் தங்கள் வேலைகள் பார்ப்பார்களே தவிர, "தண்ணிய கொண்டா, எனக்கு இட்லிய கொண்டான்னு" கேட்க மாட்டாங்க. ம். சாப்பாடுக்கும் நேரம் இல்லை. ஏன்னா அது 4, 5 மணி அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்கக்கூடிய நேரம். அது சிறந்த நேரம். நமக்கு நாமே அளித்துக் கொள்கிற நேரம் அது. அப்புறம் உலகமே அமைதியாக இருக்கக்கூடிய நேரம். அப்ப போய் உங்களை யாரு தொந்தரவு பண்ண போறா சொல்லுங்க. அதனாலதான் எஸ்பெஷலி மொபைல் அடிக்காத அந்த நேரத்துல இருந்தாலும் மொபைல கண்காணாத இடத்துல வச்சுட்டு தான் ஜபத்துக்கு வரணும். அதுவும் காலையில பண்றோம். அதுவும் டக்கு டக்குன்னு எதையாவது அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. அத பார்த்து நம்ம அதுக்கு போயிட்டோம்னா, அந்த கால நேரமும் நம்மளுக்கு வேஸ்ட்டா போயிரும். இவ்ளோ கஷ்டப்பட்டு முழிச்சு பண்றோம். அ வ அ எழுந்து குளிச்சு கிளிச்சு, சரி இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம் காலையில அப்படின்னு பிரம்ம முகூர்த்தத்துல நெனச்சு வரும்போது, இப்படி மொபைல் கத்துச்சுன்னா, சோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முயற்சி. மொபைல தள்ளி வைக்கணும் அல்லது மியூட்ல வைக்கணும். அந்த மாரி. அப்புறம் ராஜசம், தாமசம் அந்த குணங்களின் தாக்கம் வந்து இந்த நேரத்துல குறைவாக இருக்கும். அப்படியே பதற்றப்படாது மனசு. உம் ஏன்னா அமைதியாக இருக்கும். அப்படியே இருட்டாகவும் இன்னும் இருக்கும். சுற்றும் அமைதியாக இருக்கும்போது நம்ம மனதும் அமைதியாக இருக்கும். அப்பப்போ எந்த ராஜச குணத்தின் தாக்குதல் நம்மளுக்கு வராது. அதை பண்ணும் இதை பண்ணணும்னு பறக்க மாட்டோம் அந்த சமயத்துல. அப்புறம் தாமச குணமும் வராது. அதாவது புத்தி மங்கி போயிருக்கிறது. நம்ம மருத்துவ ரீதியானவும் விஞ்ஞான ரீதியான பலனும் பார்த்துட்டோம். மனம் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப ஏன் போய் தாமசத்துல விழப்போகுது? கண்டிப்பா விழாது. ரொம்ப அலர்ட்டா இருக்கும், நல்லா புரியும் விஷயங்கள். அப்புறம் சோ ஆன்மீக செயல்கள் செய்வதற்கு அதிக நாட்டம் வந்து நாட்டம் கொள்வதற்கு இது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன செய்யலாம்? ஆன்மீக விஷயங்கள் செய்யலாம். என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, ஆன்மீக விஷயங்கள்னா என்ன? நவவித பக்தியில சொல்லியிருக்காரு. பிரகலாதன் என்னன்னு சொல்ற, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. கேட்கலாம், கீர்த்தனம் பண்ணலாம், பாடலாம், பகவானை ஸ்மரணம் பண்ணலாம். பாத சேவனம்னா என்ன? அந்த விக்கிரக வழிபாடு, ஆர்த்தி பண்றது, பகவானுக்கு ஸ்ருங்காரம் பண்றது, பகவானுடைய இடத்தை சுத்தம் பண்றது, அந்த மாதிரி காரியங்கள் பாத சேவனம். அவருடைய அர்ச்சனம்,
அர்ச்ச விக்கிரக வழிபாடு, அப்புறம் வந்தனம், அவருக்கு விழுந்து வணங்கி விளக்கேற்றி நம்ம செய்யக்கூடிய அந்த அனைத்து காரியங்களும், விக்கிரக வழிபாடு, அப்புறம் தாஸ்யம், என்னென்ன சேவை இருக்கிறதோ பகவானுக்கு அது செய்யறது, சக்கியம், அவனுடைய பேசுவதற்கு, அவனுடைய நண்பனாக இருந்து நம்ம பேசலாம் அப்படின்னா அதையும் செய்யலாம். ஆத்ம நிவேதனம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கலாம் அந்த சமயத்துல. ஏன்னா மனம் வந்து அவ்வளவு வேறு மற்ற உலக தாக்கம் வந்து தாக்காது மனசுல. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கும். அப்ப என்ன பகவத் தியானம் பண்ணலாம். அப்புறம் தன்னை உணர்வதற்கும் அது சரியான நேரம். ஏன்னா மத்தவங்களோட ஒரு இடையூறு நம்மளுக்கு வராது. நம்மையே நம்ம உணர முடியும். நாம் செய்த தவறுகள் நமக்கு தெரியும். நாம் இதை செய்யாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். நாம வந்து இனி இன்றைய நாள்ல இதை செய்யாமல் இருக்கலாம்னு அமைதியாக நாம் சிந்திக்க முடியும். அப்புறம் இதுல வந்து எது தூக்கத்தை தரவல்லதுன்னு பாருங்க. இப்ப அப்ப உட்கார்ந்து நான் வந்து தியானம் பண்றேன்னு உட்கார்ந்தோம்னா தூக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வந்து சற்றே காரியம் செய்வதுல இந்த தூக்கத்தை வந்து இது பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நம்ம தூக்கத்தை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் காரியம் செய்ய வேண்டும். எழுந்து நடக்கலாம். அல்லது தூக்கம் வருகிறதா சற்றே நான் செய்கிற இந்த தியானம் பண்றேன்னு உட்கார்ந்து பண்ணாம ஜபம் பண்ணாலும் தூக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் இன்னொன்னு இருக்கு. என்ன? சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பது. சோ அதனால இதற்கான, அதாவது இன்றைய நாளின் ஜபம் நம்ம நன்றாக இருக்கிறதா இல்லையாங்கிறத எது தெரியுமா நிர்ணயிக்குது? நாம முதல் நாள் எப்படி கழித்தோம் என்பதை பொறுத்து. அங்க வந்து ரொம்ப ஒரு சினிமா பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த சினிமாவனுடைய ரீல் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. அப்புறம் ஒரு பெரிய கல்யாண சாப்பாடு, பல உறவினர்களையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஒரு பெரிய இது யாரோ பார்க்காதவங்கள பார்த்திருக்கீங்கன்னா அதெல்லாம் மைண்ட்ல ஓடும். இப்ப பாருங்க, எல்லாரும் 2-3 நாள் முன்னாடி தானே ஜென்மாஷ்டமி கொண்டாடிட்டு வந்திருக்கோம். எல்லார் மனதிலயும் நிரம்ப ஜென்மாஷ்டமி இருக்கா? அது போலதான். சோ எப்பவுமே கோவிலுக்கு சென்று கோவில் சம்பந்தப்பட்ட, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களா நம்ம மனதுல போட்டு அப்படியே ரொப்பி வச்சு அடைச்சு வச்சிருந்தோம்னா அடுத்த நாள் நம் மனதுல வந்து அந்த பகவானே நிறைவாக இருப்பார். மற்ற விஷயங்கள் வந்து நம்மை தடுக்காது. அதனாலதான் இன்றைய ஜபம் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை நிர்ணயிப்பது நம்முடைய முந்தைய நாள். அதுதான் நம்மளுடைய தயார்படுத்திக் கொள்வதற்கான வழி. முதல் நாள் இன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம், எத்தனை பகவத் விஷயங்கள் செய்தோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நாளை நம்முடைய ஜபம் இருக்கும். சோ அது போல அப்படியே நம்மளுக்கு சில தூக்கம் வருவது போல இருந்தால் கூட என்ன பண்ணும், எழுந்து நடந்து செய்யறது, இல்லைன்னா விக்கிரக வழிபாட்டுக்கு சரி இதை அப்புறம் பண்ணலாம், முதல்ல இப்ப விக்கிரக வழிபாட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு ஏதாவது செய்யறது, அந்த மாதிரி பண்றது. சோ இப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி நம்மளுக்கு தூக்கம் வருது, தமோ நிலைக்கு போறோம் அப்படின்னு அதுக்குள்ள போயிடக்கூடாது உடனே. ஏன்னா எழுந்திருக்கோம் இல்லையா, எழுந்து குளிச்சு ரெடியா இருக்கோம், திரும்ப தூங்கிடலாமா? கூடாது. சோ அதை பயன்படுத்திக்கணும். அப்ப படித்து புரிந்து கொள்ளுதலும் இதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் மனம். அப்ப படிக்கும் போதும் சில சமயம் தூக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே இது நம்மளா இருக்கும்போது எழுந்து நடக்கிறோம், மத்த வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் இருக்கு. இந்த ஜபம் பண்ணும்போது தூக்கம் வரதா இருக்கலாம், படிக்கும் போது தூக்கம் வரதா இருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன என்ன ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க பாக்கலாம். என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் டே சீக்கிரம் தூங்கணும். சீக்கிரமா முதல் நாள் தூங்கலாம், எழுதலாம். கரெக்ட். எல்லாம் அப்ப உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு முக்கியமா என்ன தெரியுமா, என்ன பண்ணலாம் தெரியுமா? சாது சங்கம். உங்களுடைய உங்க யாருடையாவது சாதுக்களின் சங்கத்தோட ஜபம் பண்ணீங்கன்னா தூங்க மாட்டீங்க. சாது சங்கத்தோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா புரியும், தூங்க மாட்டீங்க. அப்பயும் தூக்கம் வராது. நீங்க எப்படிதான் இருந்தாலும் அவர்களுடைய இப்ப பாருங்க, நீங்க வாக்கிங் போறவங்களை எல்லாம் நிறைய பாருங்களேன், யாரும் நிறைய வாக் பண்ணுவாங்க. ரத்தன் டாட்டாவோட ஒரு கோட் ஒண்ணு சொல்லுவாங்க, இஃப் யூ வாக் அலோன் யூல் வாக் லாங் டிஸ்டன்ஸ், பட் இஃப் யூ வாக் வித் சம் அதர் பர்சன், அது எதுவும் சொல்லுவாங்களே, இல்ல யூ வில் வாக் லாங்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இன்னொருத்தரோட சேர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப தூரம் நம்ம அதை கூட்டிட்டு போகும்.
அது போல அந்த சாது சங்கம் நம்மளை வந்து இதுல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றும். தனியாக இருந்து நாம் செய்வதை விட சாது சங்கத்துல, அதுக்காக தான் நம்மளுக்கு பிரபுபாதர் இப்படி கோவில்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு சங்கம் அமைத்து கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. இப்ப இந்த விஷயமே நாமளே படிச்சு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் வேணும், காலையில எந்திரிக்கணுங்கிறதே எல்லாருக்கும் வேணும். ஆனா இத நம்ம நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? படிச்சு படிச்சு எங்க கொடுத்துருக்கு, படிக்கலாமே, எந்த புக்ல இதுக்கு ரெமெடி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? ஆனால் ஒரு சங்கத்துல உட்கார்ந்து நாம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அது ரொம்ப மனதில் நிற்கிறது இல்லையா? அது போல சாது சங்கம் நம்முடைய எல்லா குறைகளையும் நிறை செய்ய வல்லது. ஏன்னா மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அட உண்மையாகவே சாது சங்கத்துல இருக்கும் பொழுது ஒரு நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப நம்ம டான்ஸ் ஆடுறாங்க கோவில்ல எல்லாம். அப்ப நீங்க ஒருத்தர் நிக்கும் போதே இன்னொருத்தர் கூப்பிட்டு அப்படியே ஒரு பெரிய குரூப்பா டான்ஸ் பண்றாங்க. இப்படி நீங்களா நின்று டான்ஸ் ஆடிடுவீங்களா? ஆனா ஆசையா இருக்கும், அதை பார்க்க ஆசையா இருக்கும். ஆனா அதுல அந்த ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டாங்கன்னா ஆசையா நம்ம போயிடுவோம். இல்ல அவங்கள பார்த்தே ஆசையா அவங்க ஆடும்போது நம்மளுக்கும் நல்லா இருக்கு, நம்மளும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த 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 ரிதம், அந்த கீர்த்தன் உடைய கர்த்தாலுடைய ரிதம் எல்லாமே நம்மளுக்கு வந்து தாளம்லாம் நம்ம மனதை எழுந்து ஆடதான் சொல்றது. பிரபுபாத்ன்னு சொல்றப்ப ஆட்டமா ஆடணும்னு தான் தோணுது. ஆனா நம்மளா இருந்தோம்னா பண்ணுவோமா? மாட்டோம். ஒரு சங்கம் நம்மை வந்து இன்னும் ஏற்றி விடுகிறது நம்ம ஆன்மீக முயற்சியில இல்லையா? அது போல அதுதான் பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த இயக்கம் அப்படிங்கிறது. இதை வந்து நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நம் கையில் தான் இருக்கிறது. அதை பொறுத்துதான் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். சோ இப்படியாக நாம வந்து இது ஏன் இப்படி நம்மால் எழுந்திருக்க முடிவதில்லை அப்படின்னு மட்டும் இன்னொரு ஒரு காரணங்களை பார்ப்போம். அதற்கான ரெமெடி எப்படி எழுந்துக்கலாம். எழுந்த நன்மை பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்தோம். என்ன உடல் ரீதியான நன்மை என்ன, ஆன்மாவுக்கான நன்மை என்ன, எல்லாம் பார்த்துட்டோம். எப்படியெல்லாம் அது நமக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப ஏன் நம்மால் முடிவதில்லை? பல காரணங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுதான், இரவில் தூங்க தாமதமாகுவது. தாமதமாக தூங்காட்டியும் தூக்கம் குறைவு, நான் நடுல விழித்துறது, சில உடல் உபாதைகள் காரணமாக விழிப்பு வந்து விடுவது அப்படின்னு எல்லாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கலாம். அதற்காக வந்து எனக்கு 4க்கு எழுந்துக்க முடியலன்னு கவலையப்பட வேண்டாம். எந்த பழக்கமுமே எப்படி வரும் அப்படின்னா, சின்னமா இருந்துதான் பெருசா வரும். இது வந்து நீங்க எடுத்தோடனே நான் இன்னைக்கு 3 மணிக்கு எந்திரிச்சே தீர்றேன்னு நினைச்சீங்கன்னா முடியாது. சிறு 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 முயற்சியாக சிறு துளி பெருவெள்ளம் தான். முதல்ல எடுத்தோடனே பெருவெள்ளம் ஆகாது. சிறு சிறு முயற்சியாக எடுக்கணும். இப்ப வந்து நான் இந்த கோலம் பயிற்சியே இருக்குல்ல, பாக்குறீங்களே, நான் வந்து இவ்வளவு பெரிய கோலம் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காக பெரிய கோலமா ஒரே நாள்ல போட்ட முடியாது. முதல்ல வந்து நம்ம சின்ன சின்ன கோலத்துக்காக நம்ம கை பழகணும். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்றாங்க இல்லையா? பழகதான் சின்ன சின்னதா பழகி அது நல்லா முதல்ல அந்த பழக்கம் வரணும். நான் தினமும் எழுந்து இந்த கோலத்தை போடுவேங்கிற பழக்கம் வரணும். அதற்கப்புறம் அது போட போட அந்த கோலங்கிற பழக்கம் வரும். அந்த அந்த கோலமும் நேர்த்தியாக வரும், அழகா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பழகிருச்சு கையே. அதனால போட 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 அழகா வரும். போடுவோம். அடுத்த நாள் நேத்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது, இன்னைக்குல இருந்து அழகா வந்துருச்சே, என்னால அப்படியே ஒரு தின் லைன் ரொம்ப நல்லா வந்துருச்சே அப்படின்னு நமக்கே தோணும். சோ அந்த மாதிரி அதுவும் முன்னேறும், நம்முடைய அந்த கலையும் முன்னேறும். அதுக்கு என்ன முக்கியம்? நம்ம தினமும் செய்ய வேண்டும். கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் சொல்றாங்க, நீங்க 4 ரவுண்டு சேன் பண்றேன்னு சங்கல்பம் எடுத்தீங்கன்னா 4 ரவுண்டு கட்டாயம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு நாள் விடாம பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பழகும், மனது பழகும். எப்படி இருந்தாலும் நான் செய்கிறேன். இப்ப ஏன் வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் போறது, உணவு பழக்கம், எல்லா பழக்கமுமே ஒரு நாள் விடாமல் செய்யணும். ஒரு நாள், அதாவது நம்ம வில் பவர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுவே எப்படி தெரியுமா? நீங்க ஒரு நாள் விட்டீங்கன்னா அது உங்களை கைவிட்டுரும்.
நம்ம மனதே நம்ம, அதாவது மனமே நமக்கு நண்பனும் எதிரியும்னு சொல்றாங்கல்ல, என்ன பண்ணுவோம், அது புலன்கள் பக்கம்தான் இருக்கும் மனம் எப்போதுமே. ஒரு நாள் வந்து புலன் இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் திரும்ப ஸ்வீட் சாப்பிடலாம்னு தோணும். எந்த கட்டுப்பாடுமே ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மனது வந்து அடுத்த நாளும் விடுறதுக்கு தயாரா இருக்கும். நீங்க வாக்கிங், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், தினமும் வாக்கிங் போறவங்க நீங்க, ஆனா ஒரு ஒரு 2 நாள் உங்களால போக முடியல அப்படின்னா 3ஆவது நாள் போறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பண்ணுவீங்களா இல்லையா? அது எல்லாரும் ஃபேஸ் பண்ற விஷயம் தானே. யோசிப்பீங்க, ஆஹா நம்ம நான் 2 நாள் விட்டோம், 3ஆவது, ஏன்னா உங்க வில் பவர் உங்களை கைவிட்டுருச்சு, நீங்களே விட்டுட்டீங்க. அதனால அது அது சொன்னது இப்ப கேட்க மாட்டேங்குது, உங்க மனமே நீங்கள் சொல்வதை கேட்பதில்லை. அது போல நாம வந்து தினமும் செய்ய வேண்டும். அதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். எடுத்தோன்னு பெருசா செஞ்சோம்னா, அதுக்குதான் சொல்லுவாங்க, எடுத்தோன்னு நான் 16 நாள் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. ஒரு நாள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் முடியுமா தெரியாது. அதனால சிறு சிறு சிறுவா, இப்ப 4 ரவுண்டு பண்றீங்க, 6 ரவுண்ட் ஆக்குங்க, 8 ரவுண்ட் ஆக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் அடுத்தடுத்த நாளா ஆக்கக்கூடாது. அதையே 1 வாரம் 1 மாசம் பண்ணணும், 1 வருஷம் கூட பண்ணலாம். அதற்கப்புறம் நம்ம அதுல நல்லா ஊறிட்டோம், பழகிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்த லெவலுக்கு போகணும். அது போலதான் இந்த பழக்கமும். இப்ப தூங்குவது, எழுந்திருக்கிறது வருவோம். இப்ப நீங்க டெய்லி ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சா நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை நீங்க ஏற்றணும். 5, 5:15, 5, அப்புறம் 4:45. இந்த 5:15 வந்து நீங்க 1 மாசம் எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 5 மணியே இன்னும் ஒரு 2 மாசம் எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் அது பழகும். உங்களையே அறியாமல் நீங்க சொல்லிட்டு படுக்குறீங்க, நாளைக்கு நான் எழுந்துடுறேன் வெள்ளனா அப்படின்னு, எழவை கிருஷ்ணா அப்படின்னு வேண்டிக்கிட்டு. அப்புறம் இந்த யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேதஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன வபோதஸ்ய யோக பவதி துக்கஹ அப்படின்னு. யாருடைய உணவு, உறக்கம், கேளிக்கை, இதெல்லாம் நம்ம வந்து அளவோட இருந்தால், போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா 6வது அத்தியாயத்துல, இதுதான், இது 3ம் அளவோடு இருக்கும் பொழுது நாம நினைப்பதை நாம் செய்ய முடியும், நம்முடைய புலனை நாம் அடக்க முடியும். அது நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர் யோக முறைகளை கடைபிடித்து பௌதீக துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதான், அதனால ஒரு நாள், ஒரு வாரம் அப்படின்னு நம்மளுடைய கட்டுப்பாட தொடர்ந்து தொடர்ந்து செய்யணும், ஒரு நாள் கூட விடாமல். அப்படி செய்ய 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 பலன் கிட்டும், பழகும் நம்ம மனது. சரிங்களா? அப்புறம் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்போது புலன்களை கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஒரு சட்டம் போட்டு நம்ம வாழணும். அப்ப இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வை நாம் உணர முடியும். ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்திட்டோம், புலன்களுக்கு அப்பால நம்ம இப்ப போக முடியும். we can go beyond the senses. அந்த டிரான்சென்டென்டல்னு சொல்றாங்கல்ல, ஆன்மீக உணர்வு, அந்த நிலைக்கு போக முடியும். புலன்களை கட்டுப்படுத்திட்டோம், புலன்கள் சொல்ற பேச்சு நம்ம இனிமே கேட்கலன்னா அதுக்கு மேல நம்மளால போக முடியும். எப்படி ஒரு ஏரோப்ளேன் வந்து ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நேர போகுது இல்லையா? இந்த காற்றை கிழித்து கொண்டு போய் விடுகிறது, அதுக்கப்புறம் அது நேர போக முடியுது. அது போல நம்முடைய புலன்களை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்மளுடைய பயணம் சீராக இருக்கும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த வாழ்க்கை ஆனந்தம் நமக்கு கிட்டும். சோ இதை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னா, எழுந்தவுடன் திரும்ப தூக்கம் வந்துடக்கூடாது. திரும்ப தூங்கலாமா, நான் எந்திரிச்சிட்டேன், ஜபம் பண்ணிட்டேன், திரும்ப 7 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைச்ச பலன் எல்லாம் வீணா போயிடும். அது பண்ணக்கூடாது. அது நம்ம பல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். கொஞ்சம் டயர்டா இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவா காரியங்கள் பண்ணலாம். அப்படி ராஜசத்துல பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உடனே தூங்கி விட மட்டும் கூடாது. லைட்டா நம்ம ஒரு ஒரு சின்ன பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வேணா எடுத்துக்கலாம் ஒரு 10 மணி போல. ஆனா ஓவரா தூங்கி, அதுவும் காலங்காத்தால 7 மணிக்கு நான் ஜபம் எல்லாம் முடிச்சுட்டேன், 4 மணிக்கு எந்திரிச்சு ஜபம் முடிச்சு திரும்ப தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த எஃபெக்டையே போக விட்டுரும், கெடுத்துரும். அதனால அது பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? எழுந்த உடனே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி எழுந்துப்பது மிக நல்லது. அதுக்கப்புறம் நம்ம குளித்து விட்டு வர்றோம், அதற்கு முன்னாடி கூட படுக்கையிலிருந்து எழுந்த உடனேயே நம் மனதுக்கு பிடித்த ஒரு ஸ்லோகத்தையோ இல்ல கிருஷ்ண நாமத்தையோ சொல்வது
மிக மிக உச்சிதமானது. கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி மனதுல அவர் வாங்கிக்கிட்டு கொடுத்து அடுத்த நம்ம வேலையை தொடங்கலாம். ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொல்லலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமகன்னு அது குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள்ல வரும். அது போல ஒரு பிரார்த்தனையை கூட சொல்லலாம். அப்புறம் நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரகேன்னு அதையும் சொல்லலாம். எது உங்களுக்கு மனதுக்கு பிடிக்குதோ அந்த ஒரு நாமத்தை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லலாம். எதை வேணாலும் சொல்லி எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மூட்லயே நம்ம இருப்போம் அப்படிங்கிறது. அதாவது பிரபுபாதர் இங்க பாருங்க, இதெல்லாம் நம்மளா வீட்டுல இருக்கும்போது சொல்லலாம். அதே போல இத சொல்லி நம்ம தயாரானதுக்கு அப்புறம் கோவிலுக்கு போனா பிரபுபாதர் எப்படி அமைச்சு கொடுத்திருக்காரு பாருங்க. சம்சார தாவா பாட்டு வருதா? என்ன இது? நம்ம மங்களார்த்தியில குருவாஷ்டகம் படிக்கிறோம், அது வருது. அதுக்கப்புறம் பிரணாம மந்திரம் சொல்றோம், அப்புறம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொல்றோம், அப்புறம் நரசிம்ம ஆர்த்தி, துளசி ஆர்த்தி எல்லாம் பண்ண முடியுது. அனைத்து ஸ்லோகங்களையும் நாம் கேட்க முடிகிறது, அதுல எல்லாம் நம்ம கலந்து கொள்ளவும் முடிகிறது இல்லையா? சோ அப்புறம் அங்கேயே உட்கார்ந்து நம்ம சாண்டிங் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ருங்கார ஆர்த்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் குரு பூஜா இருக்கும், பாகவதம் கிளாஸ் இருக்கும். சரி, இப்படியாக அங்க ஒரு ஷெட்யூலே போட்டிருக்கார். நம்ம கோவிலுக்கு பக்கத்துல இருந்தா எல்லாமே பண்ண முடியும். அது போல அதை ஒரு நம்ம நம்ம நிலைக்கு தகுந்த போல நாம கடைபிடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது. சரி, அதான் எப்படியாக நாம இருக்க வேண்டும். நம்ம அதாவது நரி போல அது தமோ நிலையில இருக்குமா. இந்த புலி சிங்கம் எல்லாம் ரஜோ குணத்துல இருக்கும். இந்த பசுமாடுகள் ஆஹ் சத்துவ நிலையில இருக்கும். சோ இது இந்த காலை நேரம் சத்துவ நேரமானது, சத்துவ குணத்துக்கு உண்டான நேரம். சோ அதுல சுகமும் ஞானமும் நம்மளுக்கு கிட்டும். சோ அதை ஈட்டிக்கொள்ள நாம் பாடுபட வேண்டும். நாம இது எப்படின்னா செயலும் ஆற்றாது, யோஜனையும் பண்ணாது தமோ நிலையில இருக்கக்கூடிய நரி அது காரியமா செய்யும். அங்க சிங்கம் அடிச்சு கொண்டு வர்ற இதுல மிச்சம் மீதி கிடக்கிறத தான் திங்கும். தானே போய் அடிக்கவும் செய்யாது, தன்னோட ஹண்டிங் பண்ணி சாப்பிடவும் சாப்பிடாது. அது இதுதான் அதை எப்படி தட்டி பறிச்சுக்கலாம், சாதுரியமா எப்படி பண்ணிக்கலாம்னு தான் பார்க்கும் அது. சோ அது போல கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வரக்கூடியது அந்த தமோ குண நிலை. அதுதான் நேரமாக ஆக இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடியது. அதாவது ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்துல வரும் இல்லையா, ஒருவருடைய உறக்கம் ஒருவருக்கு விழிப்பாக இருக்கிறது, ஒருவருடைய விழிப்பு ஒருவருக்கு உறக்கமாக இருக்கிறதுன்னு. அதேதான். அதாவது நம்ம இப்ப நல்ல பயிற்சிகள் எடுத்து பெரிய பாடகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஸ்விம்மர்ஸ் கூட பெரிய பெரிய நேஷனல் சாம்பியன்ஸா இருக்கலாம், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தால எந்திரிச்சு பயிற்சிக்கு போவாங்க அபியாசத்துக்கு. ஆனா அதே இது தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? இருக்காது. அவர்கள் இரவு தூங்கி இருப்பார்கள், அந்த நேரம் இவர்கள் விழித்திருந்து ஏதோ கேம்ஸ் விளையாடுறது ஏதோ பண்ணிருப்பாங்க. அதனால கால நேரத்துல இவர்களுக்கு தூக்கம் வந்துவிடும். ஆனால் இவர்கள் தூங்கியவர்கள் ஃப்ரெஷ்ஷா எழுந்து அவர்களுடைய வேலையை பார்க்க போயிருப்பாங்க. அதேதான் பக்தர்கள்லயும் இப்ப நாமே பாக்குறோம். நாம இரவு நல்ல உறக்கம் இருந்தால் காலையில எழுந்து நம்மால் ஆன்மீக விஷயங்கள் ஜபம் போன்றவை நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஆனால் நம்முடைய விழிப்பு நேரத்துல சில பேர் உறங்கி கொண்டிருந்தால் நாம உறங்கிய நேரத்தில் அவர்கள் விழித்து கொண்டு ஏதோ செய்திருக்கு இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அந்த தமோகுண நிலையில் விழித்து கொண்டிருந்தால் இந்த நரி போலதான் அவர்களுடைய மனம் வேலை செய்யும். அது நாம் விழித்து கொண்டிருந்தால் கூட அப்படித்தான். சோ அதனால நாம இப்ப அதே இது ரஜோகுண நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னா, அது இது எப்படி செயலும் மாற்றாது சிந்தனையும் செய்யாது, ஆனா அது செயலாற்றும், சிந்தனை தான் கொஞ்சம் கம்மியா செய்யும். அது அவ்வளவு தூரம் பெரிய சிந்தனை இல்லை, அது டாஸ்க் மாஸ்டர் வேலை செய்யும்.
ஏன்னா அதுக்கு வந்து தனக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்துல அதுக்கு ஆசை உண்டு. தன்னுடைய என்ன சொல்றது, பெருமை பட வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுல எல்லாம் ஆசை உண்டு. கம்பீரமானது, ரொம்ப பேராசை கொண்டது, ஆசை அதிகமானது, அதெல்லாம் ஈட்டணும். அப்படித்தானே நம்மளுடைய அனைவருமே. அதாவது பணம் சம்பாதிப்பது தவறில்லை, பணம் வேண்டும், பணத்தால புகழ் வேண்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இதுதான் அது. அந்த ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் தானே சொல்றோம். அவர்களுக்கு வந்து பெருமை வேண்டும், அனைத்து இடத்திலும் தான் வந்து பல காரியங்களை செய்யக்கூடியவர்கள். சோ அது காரியம் நிறைய செய்வார்களே தவிர சிந்தனை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுகமும் அவர்கள் மனதுல இருக்கும், ஞானமும் இருக்கும். அந்த சிந்தனை செய்யக்கூடிய திறமையும் அவர்களுக்கு இருக்கும், அவர்களுடைய காரியமும் மாற்றுவார்கள். அப்படியாக இருக்கணும். அவங்க பொதுவாக எப்படிப்பட்டவர்களாம், கவிதை எழுதுபவர்கள், அதாவது புலவர்களாகவும், தத்துவவாதிகளாகவும், விஞ்ஞானிகளாகவும், எழுத்தாளர்களாகவும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் இந்த சத்துவ குணத்தில் வேலை பார்த்தவர்கள். அப்பதான் அவங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சில பேரை நம்ம பாக்குறோம்ல, மேல பாக்குற மாதிரி எவ்வளவு பெரிய எழுத்தாளர், எவ்வளவு நல்லா எழுதுறாங்க, எவ்வளவு நல்ல சிந்தனைகள் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம். எப்படி அவங்களால அப்படி முடியுது அப்படின்னா, இதே நம்ம முன்னாடியும் சொன்ன மாதிரிதான், இதே அளவு நேரம் தான் அனைவருக்குமே இருக்கிறது. அவர்கள் they are working smartly. ஸ்மார்ட்னா என்ன, அவர்கள் எந்த நேரம் மிக நல்லதோ அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்ப எப்படி சொல்றோம், நல்ல கடையில, எந்த கடையில அரிசி வாங்குறீங்கன்னு கேக்குறாங்கல்ல, ரொம்ப நல்ல குண்டா இருக்கவங்களா, அந்த மாதிரி நீங்க எந்த நேரத்துல வேலை செய்யறீங்க, இவ்வளவு நல்லா பண்ணி உங்களுக்கு மட்டும் எப்படி நேரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. எப்படி அப்படின்னா, நாம வந்து நம்ம வீணாக போகக்கூடிய நேரத்தை நாம் வந்து நன்மைக்கு பயன்படுத்துகிறோம். தூங்கக்கூடிய நேரத்தை, அதாவது அதுவும் என்ன தூங்கக்கூடியதுன்னா, சரி நான் 12 மணிக்கு வேலை செய்யறேன், 12 மணி வரைக்கும் முழிச்சு 1 மணி வரைக்கும் வேலை செய்யறேன்னு சொல்வது அல்ல. காலை நேரம் எழுந்து செய்வது. அதுக்குதான் வித்தியாசம் என்னன்னா, அப்ப என்ன இப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். அது தமோ நிலையில் இருக்கக்கூடிய காலம், இது சத்துவ நிலையில் இருக்கக்கூடிய காலம். சத்துவ நிலையில் எழுந்து ஆன்மீக காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஏற்புத்தன்மை நன்றாக இருக்கும். அதனால எதை யோசித்தாலும், எதை கேட்டுக்கொண்டாலும், என்ன சிந்தனை செய்தாலும் அது வந்து நம்மால் உணர்ந்து செய்ய முடியும். அதை புரிந்து கொள்வதற்கான தெளிவு இருக்கும் அப்படிங்கிறது. சோ இதான் நம்முடைய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதுக்கான நன்மைகள். இதை ஏன் வந்து இது இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கதையில கூட, பாவ பலன்கள் கழியணும். அது பாவம் அப்படிங்கிறது என்ன, ஒரு குப்பை போல. அந்த குப்பை பெருக்கி தள்ளப்பட வேண்டும். அது எப்ப செய்யலாம் அப்படின்னா, இது பாருங்க, காலை நேரத்துல எதிர்த்துக்கிட்டு வருது இன்னும் குப்பை, கால நேரத்துல இன்னும் விஷயங்கள் வருது. அப்ப உட்கார்ந்து நம்ம எப்படி கிளியர் பண்றது, எதிர்நீச்சல் போட்டு கிளியர் பண்ணணும். ஏன்னா எதிர்காற்று அடித்து கொண்டிருக்கிறது. எதிர்காற்றுல சைக்கிள் மிதிக்க முடியுமா? கஷ்டம். காற்று இல்லாத போது நீங்க சைக்கிளை மிதிச்சாதான் ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் நல்லா போவீங்க. அங்க எதிர்காத்து அடிச்சிட்டு இருக்கும்போது பண்ண முடியுமா? மற்ற நேரம், அதாவது பகல் நேரம், காலையில மத்தியானம் அந்த சமயம் எல்லாம் இன்னும் மற்ற விஷயங்கள், வெளி விஷயங்கள் வந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கும். அதற்கு நாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும் பொழுது நமக்கே நாம் வேலை செய்ய முடியுமா? நமக்குள் நாம் காரியங்கள் செய்ய முடியுமா? நமக்காக நாம் மீ டைம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கிடைக்குமா? அப்போ உட்கார்ந்து ஏதாவது செய்ய முடியுமா? 4 பேருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒருத்தர் வர்றாங்க, இல்ல வீட்டுல இருக்கவங்களே எனக்கு பசிக்குது, எனக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடு, எனக்கு வந்து இதை தச்சு கொடு, இந்த மாதிரி பல வேலைகள் வரும்போது நான் எனக்கு இல்ல நான் தியானம் பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா அடிதான் கிடைக்கும். அதை பண்ணலாமா? யாராவது ஏத்துக்குவாங்களா? பசியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருவரை வைத்துக்கொண்டு நான் இன்னும் ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணி விட்டுதான் நான் அந்த தோசையை ஊத்துவேன், இட்லியை ஊத்துவேன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்களா யாராவது?
இதுதான் நாம பொதுவாக நாம் செய்யக்கூடிய தவறுகள். சில சமயங்கள்ல என்னுடைய குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்வதற்கான சில காரணங்கள் இதுதான். அதாவது அவர்கள் தேவையில் இருக்கும் பொழுது முதலில் அந்த தேவையை பூர்த்தி செய்து விட வேண்டும். அதற்கு பின்புதான் நாம நம்முடைய இதை செய்யணும் அப்படின்னு பார்க்காம அதுக்குதான் மாற்று மருந்து என்ன, நீ அதை செஞ்சுட்டு தான் அதை செய்வேன்னு சொல்றதை விட முதல்லயே செஞ்சிரு. அப்ப உனக்கு எதுக்குமே இடையில வராதே. நீ அவர்களுக்காக நீ காரியம் செய்யும் பொழுது உன்னுடைய ஜெபம் நடுவுல நிக்காதே. நீ கிளாஸ் போக வேண்டியது நடுவுல நிக்காதே. ஏன்னா நீ ஆல்ரெடி காரியம் செஞ்சுட்ட. நீ காலையில எழுந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்து விட்டாய். அப்ப நீ நாள் முழுவதும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் உன்னுடைய மற்ற கடமைகளுக்காகவும் நீ உன்னை ஃப்ரீயா வச்சுக்கிற அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதான் இப்ப உடல் ஆன்மா, நான் உடல் அல்ல ஆன்மா அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? இந்த அசுத்தம் எப்படி களைகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. உடல் அப்படிங்கிறது 2 விதமாக இருக்கிறது. உடல், ஆன்மா. அது ஆன்மாவை மறந்துருங்க, இப்ப உடலுக்கு மட்டும் வாங்க. உடல் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், கிராஸ் பாடி, சட்டில் பாடின்னு சொல்றோம். ஸ்தூலம் அப்படிங்கிறது ஜட உடல், நம்ம பாக்குற இந்த எலும்பும் சதையுமாக இருக்கக்கூடிய உடல். சூக்ஷ்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியாதது ஆனால் நம்முடையது. ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும், நமக்குள்ளேயும் ஓடும், வெளியில இருந்துதான் வரும். எண்ணம், அதாவது மனம், புத்தி, அகங்காரம், இது 3 தான் நம்மளுடைய சூக்ஷ்ம உடல். சரி, இத மனம், புத்தி, இத 3மே ஒரு 3 என்டிட்டியா கூட நீங்க இதை பார்க்க வேண்டாம், ஒண்ணுதான். இப்ப புத்தி எவ்வளவு நல்லா இருக்கோ மனம் அந்த அளவுக்கு நல்லா திங்க் பண்ணும். இப்ப புத்தி நல்லா இருந்ததுன்னா அகங்காரம், பொய் அகங்காரம் வராது. சோ இது 3மே ஒரு சிங்கிள் யூனிட் மாதிரியே யோசிச்சுக்கோங்க, சரியா? அதான் சூக்ஷ்ம உடல், நம்முடைய சூக்ஷ்ம உடல். அது இப்ப இறப்பு அப்படின்னு வரும்போது உடலை விட்டு ஆன்மா பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆன்மா பிரியும் பொழுது இந்த உடல் ஜட உடலை விட்டுதான் பிரியும். இந்த சூக்ஷ்ம உடல் எங்க இருக்கும்? உடலோட ஒட்டிக்கிட்டு இருக்குமா, ஆன்மாவோட ஒட்டிட்டு இருக்குமா? ஆன்மாவோட தான் போகும், உடலோட இருக்காது. உடலோடையும் அதுக்கு விட்டக்குறை தொட்டக்குறை தோணும், அட அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கே தோணும், நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வீடாச்சே இதை விட்டு போறோமேன்னு தோணும். ஆனாலும் விட்டு, அதுக்காக தான் நம்ம பல சடங்குகள் செய்யறோம் இறந்த வீடுகள்ல. சோ அந்த ஆன்மா இந்த உடலை மறந்து முற்றிலுமாக அது தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறதுக்காக தான் நம்ம செய்யறோம். அப்படி போகும்போது ஒன்று மட்டும் அது விடாது. அது என்ன? மனம், புத்தி, அகங்காரம், கர்மா, இதெல்லாம் இந்த ஆன்மாவை சுற்றி போய் கொண்டுதான் இருக்கும். அப்ப இந்த நிறைவேறாத ஆசையோட இந்த ஆன்மா இருக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த பிறவியை எடுக்கும், இன்னொரு உடலை. அதுல இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும். அதுக்கப்புறமும் இந்த ஆசையை நிறைவேற்றிச்சுன்னா முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல, இன்னொரு உடல்ல வாழ்ந்துச்சு இல்லையா, அந்த உடல்ல இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆசைகள் புதுசா சேர்த்திருக்கலாம். அதுதான் அந்த வாழ்க்கையை பொறுத்தது. இந்த எந்த உடல்ல இருக்கோமோ, இப்ப நம்ம எத்தனாவது பிறவியில இருக்கோன்னே தெரியாது. சோ நம்ம கேரி பண்ணிட்டு வர்றோம் பாத்தீங்களா, மனம், புத்தி, அகங்காரம், கர்மா எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவோட வந்திருக்கு. அதனாலதான் சில காரணம் புரியாத குணங்கள் நம்ம கிட்ட, சில பேர்கிட்ட பாக்குறோம். கோபமாக இருக்கலாம், இல்ல எத்தனையோ பண்புகள். அதெல்லாம் என்னன்னா பிற்கால முன்பிறவியினுடைய பதிவுகள். அந்த ஆன்மாவோட சில பேருக்கு புத்தியும் அதீதமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா இதெல்லாம் முன்பிறவியினுடைய பதிவுகள். சரி, இப்படியாக அடுத்த உடல்னு எடுத்துட்டு போகுது. அப்ப இந்த ஒரு உடல்ல இருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கும் பொழுது நாம இந்த அசுத்தங்களை வெளியேற்ற வேண்டும். அது வெளியேற்றுவதற்கான சரியான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு மேல நம்ம இன்னும் நான் இப்ப கூட உட்கார்ந்து நான் சுத்தம் பண்றேன் அப்படின்னு நினைச்சா இன்னும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எதிர்காற்று அடிப்பது போல உங்களுக்கு இன்னும் குப்பை விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நீங்க இன்னும் கஷ்டம் இல்லையா, நிறைய குப்பைய சேர்த்து தள்ளணும். அதுக்கு பதிலா கொஞ்சம் குப்பையா இருக்கும் போதே தள்ளிட்டீங்கன்னா சுத்தமா இருப்பீங்க. அப்புறம் அந்த சுத்தமான மனசுல இருக்கும் பொழுது நாம அந்த பிளாட்டிங் பேப்பர் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா
நல்லா ஒரு உங்களுடைய மனமே குப்பைகளை தள்ளக்கூடிய நிலைக்கு வந்துரும். வேண்டாம் அப்படின்னு அது எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நம்மளுக்கு வந்துரும். சோ அதுக்கப்புறம் நம்ம அந்த குப்பையை திரும்ப வாங்கி கொள்ள மாட்டோம். சரி, இப்படியாக நாம ஒரு நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு சரியான நேரம் பிரம்ம முகூர்த்தம், பகவானுடைய அந்த நேரம். ஒவ்வொரு நாளும் எந்த ஜோசியர்கிட்டயும் நீங்க போய் கேட்க வேண்டாம், இதுதான் நேரம். சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரம் முன்னாடி, அதுக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சாலும் தப்பு இல்லை, அந்த நேரம் தான். சோ அதனால இன்னைக்கு நாளைக்குள்ளே எழுந்துக்கிறேன் அப்படின்னும் பார்க்க வேண்டாம். நீங்க ஆல்ரெடி எழுந்துக்கிறவராக கூட இருக்கலாம். ஆனால் அதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ ஒவ்வொரு நாளாக கூட்டிக் கொண்டு மெதுவாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவோம். அப்பதான் அது பழக்கமாக நமக்கு அமையும். சரிங்களா? இப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, என்னால முடிஞ்சா நான் ஆன்சர் பண்றேன். சொல்லுங்க. இது எனக்கு எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கொண்ட பாடமாக தான் நான் எடுத்துக்குவேன். சில நாட்கள் எழுந்துக்க முடியும், சில நாட்கள் எழுந்துக்க முடியாம அப்படிதான் போகுது. ஆனா இவற்றை படிக்கும் பொழுது நாம் நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கிறது, ஏன் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் வருகிறது. அதுல இருந்து இனிமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே எப்படி கிருஷ்ணா. எல்லாம் எதிர்த்தா எப்படி எல்லாம் செய்யலாங்கிற எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அட்லீஸ்ட் நாங்க எந்திரிச்சு பண்றதுக்கு முயற்சி செய்யறோம். அதான் மாதாஜி, நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் 15 முன்னாடி நிமிஷம் எந்திரித்தா கூட நீங்க எவ்வளவோ கெயின் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம். 10 நிமிஷமா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷமா கூட்டுவோம். கரெக்ட் மாதாஜி, சூப்பர். அதான் அந்த நேரத்துல சத்சங்கம் கிடைச்சா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப 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 நல்லா இருக்கும். அது கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் நினைச்சாருன்னா நமக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, நீங்க சொன்னீங்க இல்லையா, கரெக்ட். அதனாலதான் இந்த 78 நீங்க சொன்னீங்களே, சொல்லும்போது சொன்னா கவனம் கண்டிப்பா அது மிஸ் ஆயிடும் மாதாஜி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயம் நம்ம அதுல ஈடுபடணும், இன்னும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா நம்ம கவனம் உள்ள அதுல இருக்கணும். அப்பதான் நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சும்மா ஆன் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு அது நிஜமா எனக்கு கூட அது இஷ்டம் ஆகாது. உட்காந்துடணும் அதுலயே முடிக்கிற வரைக்கும் எந்திரிச்சு போக கூடாது. அதான் நீ கூட கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண, ஒரு 7:40 ஜாயின் பண்ண மாதாஜி. ஆனா சூப்பரா இருந்த மாதாஜி. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். கவனங்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ரொம்ப உதாரணம் கரெக்டா சொல்றீங்க. மிக்க நன்றி மாதாஜி. இன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் 20 பேர் இருக்கோம் மாதாஜி சத்சங்கத்துல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குதான் நான் அந்த கிளாஸ் உங்க கூட ஆரம்பிச்சுட்டு இன்னைக்குதான் இவ்வளவு பெரிய அட்டெண்டன்ஸ் பாக்குறேன் மாதாஜி. எல்லாரும் கண்டிப்பா அவசியம் தினமும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் மாதாஜி. டெய்லியே மாதாஜி கிளாஸ் உண்டு. இல்ல புதனும் வெள்ளியும் மாதாஜி. வியாழன் புத்தகம் வாசித்தல் இருக்கு, புதனும் வெள்ளியும் கிளாஸ் மாதாஜி. டியூஸ்டே இன்னைக்கு ஏன் இருந்ததுன்னா ஏகாதசினால. ஓகே ஓகே ஓகே. நான் அது புதன் வெள்ளி அட்டெண்ட் பண்ணுவோம். அதுதான் அதுக்குதான் சொல்றேன் மாதாஜி, அதை அட்டெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே ஓகே மாதாஜி. ஓகேமா. கிளாஸ் நல்லா இருந்தது, நல்லா புரிஞ்சுது. நாங்கெல்லாம் ஆனா முன்னாடி எழுந்திரிச்சுட்டு இருந்தானா இப்பதான் மாதாஜி. இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டுல, நான் தமோகுணம் இதுல இருந்தானா இப்ப ரஜோகுணத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. சத்துவகுணத்துல இருந்தானா இப்ப ரஜோகுணத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு இப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருவோம் மாதாஜி, இப்பதான் கொஞ்சம் லேட்டா ஆகுது மாதாஜி. இனிமேதான் ட்ரை இருக்குல்ல மாதாஜி, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம் மாதாஜி பழைய மாதிரி. கண்டிப்பா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா மாதாஜி. இது ஏகாதசி விரதத்தை பத்தி அது இந்த நைட்டு முழிச்சிருக்கிறது எல்லா ஏகாதசிக்கும் அப்ளிகபிளா?
இப்படி அண்ட் அது இருக்காங்க வந்து சில கோயில்கள். எப்ப எல்லா ஏகாதசிக்குமே நாம சங்கீர்த்தனம், இரவு ஜாகிரத முழிச்சிருந்து பண்றது இருக்கு மாதாஜி, அந்த பழக்கம் ஓகே. இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உம் நைட்டு முடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு கண்டிப்பா கரெக்ட். இதுதான். அதுதான் சொல்றாங்கல்ல, விரத முறைகள் நீ அனைத்தையும் கடைபிடிக்க முடியாட்டியும் உபவாசத்தை கடைபிடின்னு தான் சொல்றார். சோ ஓகே இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இன்னும் 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 அடுத்தடுத்த ஸ்டெப். பேசிக் வந்து உபவாசம் தான் மாதாஜி. ஓகே மாதாஜி. ம். அது உபவாசத்துலயும் ஆக்சுவலி நிறைய இது சொல்றாங்க. லைக் வெறும் ம். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, பிளஸ் மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது. இல்ல கரெக்ட். மாதாஜி, அது நிறைய இருக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹெல்த். அது உங்க நம்மளோட ஹெல்த் எவ்வளவு பெர்மிட் பண்ணுமோ அதை பொறுத்து மாதாஜி. அது பொறுத்து இருக்கு. ஓகே ம். ஓகே ஓகே கண்டிப்பா. மாதாஜி. ஹரே யா, கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க எத்தனை மணி சரி மாதாஜி? எத்தனை மணிக்கு எந்திருப்பேன்னு கேக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் ஆமா வந்து மாதாஜி. அஹ், நல்லா எழுந்தேன்னா 4 மணி 4:15 எழுந்துப்பேன். ஆனா சில காரணங்களால எனக்கு வந்து முதல் நாள் சில சமயம் எனக்கு இந்த ப்ரூஃப் ரீடிங் ரைட்டிங் வேலை எல்லாம் சிலது இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு 12:30 1 மணி 2 மணி கூட சில சமயம் ஆயிடும். ஏன்னா அடுத்த நாள் அந்த ஃபைலை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து இந்த பகவத் தரிசனம் தமிழ் மேகசினுக்கு நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், அப்புறம் அதுலயே வந்து எடிட்டிங் ப்ரூஃப் ரீடிங்லாம் பண்றேன். அது வந்து நானே பல காரணங்களாக எனக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிருவாங்க. இருந்தா கூட என்னால பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நாள் அனுப்பணும் அப்படின்னாலாம் கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்பெல்லாம் நைட்டு முழிச்சிட்டு படுக்கும்போது அப்புறம் சில இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கிளாஸோ இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்காக நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னாலாம் எனக்கு சில சமயம் நைட் லேட் ஆச்சு அப்படின்னா வெளியில போயிட்டேன், டே டைம்ல என்னால ஒர்க் பண்ண முடியலன்னா நைட் கொஞ்சம் பண்ணுவேன். அப்படி பண்றப்ப என்னால காலையில எழுந்துக்க முடியாம போகும். அப்படின்னாலும் மேக்சிமம் 5:45 5:30 அப்படி எழுந்திருப்பேன். 5:30 லேட்டு. 5:30 எழுந்துக்கிறதே எனக்கு அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் 5:30. ஆனா பொதுவாக நான் எழக்கூடிய நேரம் 4:15 4. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அந்த புக்கு எனக்கு சொல்லுங்க மாதாஜி, பகவத் தர்சனம் சப்ஸ்கிரைப். சொல்றேன் மாதாஜி. உங்களுக்கு சொல்றேன். பகவத் தரிசனம் தமிழ் யூடியூப்ல அப்பால கேட்க முடியாது. புக்குனா ஓகே. புக்கு சூப்பரா கண்டிப்பா சொல்றேன். யா. ஓகே மேடம். யா. ஓகேவா செல்வமே? நானே அதுக்குதான் சொல்றேனே, மாதாஜி இந்த நான் கிளாஸ் வந்து எனக்கே ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன். இனிமே இன்னும் முனைப்போட எழுந்திரணும் காலையில அப்படின்னு தான் நினைக்கிறேன். மாதாஜி என்னால இருக்க முடியறது இல்ல. நீங்க அவ்வளவு சீக்கிரம் தான் அவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க மாதாஜி. அது இல்ல சொல்ல நான் எழுந்துருவேன் காலையில. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துன்னா வாரத்துல ஒரு 2 நாள் எழுந்துக்க முடியாம போயிடும். இல்லைன்னா இப்ப எனக்கு சில பொங்கல் சமயங்கள் அப்படின்னாலாம் வீட்டுல காரியங்கள் நிறைய இருக்கும். அப்ப வந்து ஜபம் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் டே டைம்ல வந்து ஃபுல்லா வேலையாயிடும். இப்ப ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணும் இல்ல வேற எங்கேயாவது போகணுங்கிற மாதிரி காரியங்கள் வந்தா இன்னும் 3 மணிக்கே கூட எழுந்து எல்லாம் பண்ணி ஜபத்தையும் எல்லாம் நல்லபடியா முடிச்சு அதுக்கப்புறம் வெளி காரியங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி சீக்கிரம் எழுந்துக்குவேன். அது கொஞ்சம் டபுள் ஒர்க் ஸ்ட்ரெச் தான் பண்ணிக்குவேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஜபம் பண்ண வாய்ப்பு ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்காக முதல்ல எந்திரிச்சு நான் பண்ணிக்குவேன். ஜெபம் பண்றதுக்கு கரெக்ட் டைம் மாதாஜி. ஜெபம் பண்றது டைம் கரெக்டான 3 காலையில மணில இருந்து பண்ணலாம் பிரபு. 3 மணில இருந்து ஜபம் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஆனா டைமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப வேணா பண்ணலாம். ஆனா நம்மளே பிராக்டிக்கலா நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 11 12 மணிக்கு காலையில டே டைம்லயே பாருங்களேன், கொஞ்சம் தொய்வா இருக்கும். பண்ணறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். அதே இது இந்த 9 மணிக்குள்ள ஜபம் பண்ணோம்னா ஆனா என்ன ஆகும், 7 மணிக்கு மேல நம்மளுக்கு காரியங்கள், வீட்டு காரியங்கள், வேலைக்கு போறவங்கன்னா வேலைக்கு ரெடி ஆகணும். அந்த மாதிரி வந்து 7 மணிக்கு மேல தாண்டினாலே வேலைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில உள்ள வேலைகள் நம்மள வந்து பிடிச்சுக்கும். சோ அப்ப நம்மளால ஜபம் பண்ண முடியாது அமைதியாக. 7 மணிக்கு முன்னாடி பண்ணோம்னா பண்ணலாம். பட் ஆனா வேலை முடிச்சு எல்லாரையும் ஸ்கூல் ஆபீஸ்க்கு அனுப்புறவங்க
வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா 9க்கு அப்புறம் நல்லாவே பண்ணலாம். அதுவும் ஒரு 11 மணிக்கு மேலங்கும் போது தொய்வா இருக்க மாதிரி இருக்கும். 2-3 மணிலாம் ரொம்பவே தூக்கம் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதுல ஃப்ரெஷ்ஷா என்னால முடியாது. அந்த சமயம்லாம் 12-1 மணி அதெல்லாம் வந்து ஒரு முனைப்பா ஜெபம் பண்ண முடியாது. நிறைவா இருக்காது. திரும்ப ஹரே அதுக்கப்புறம் கிருஷ்ணா 5 மணி சாயங்காலம் 5 மணி 4:30 5 மணில இருந்து தான் திரும்ப ஒரு நல்ல காலமா இருக்கும் ஜெபம் பண்றதுக்கு. அதுக்கப்புறமும் காலைல ஒரு 9 மணி நைட்டு 9க்கு மணி தான். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதிரி தொய்வா இருக்கும். கட்டாயமாக ஜெபம் பண்ணுவது போலதான் அதெல்லாம். வேற வழியே இல்லைன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்குள்ள பண்றதுதான் நல்லது. 9க்குள்ள பண்றதுதான் நல்லது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒண்ணும் இல்ல மாதாஜி, டெய்லி தான் மணி 3-4 மணிக்கு எழுந்துக்கிறேன் மாதாஜி. மங்களாரத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாண்டிங் பண்ற வேலைக்கு ஒரு 6 ரவுண்டு இல்ல 8 ரவுண்டு பண்ண முடியுது மாதாஜி 6:30 மணிக்குள்ள. எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் எடுக்குது ஒரு ரவுண்டு பண்றதுக்கு. ஸ்லோவா உடம்பு 10 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதை கேட்டு மணி அந்த 6:30 கிளாஸ் கேட்டுனே ஸ்டவ் கிட்ட ஏதோ கொஞ்சம் எழுப்பு வேலைக்கு போறாங்க வீட்டுல மருமக பிள்ளை எல்லாமே. அது குழந்தைங்க ஸ்கூலுக்கு அதுங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு திரும்ப வந்து உள்ள உக்காந்து கொஞ்சம் இது பண்றேன். அதுக்குள்ள மறுபடியும் பகவானுக்கு ஆப்பர் பண்ண அப்படி போகுது டைம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்ட பிறகு நம்ம பிரசாதம் சாப்பிட்டு திரும்ப கிளாஸ் 9-8க்கெல்லாம் பெரம்பலூர் இது அது கேட்டுக்கினே அப்புறம் அந்த கிளாஸ்ல படிக்கிறது பாகவதம். அப்படியே அது மணி 11 ஆயிடுது மாதாஜி. டைமுங்க இங்க இதுவா மாட்டேது. கிளாஸ் கேட்டுனேதான் கொஞ்சம் ஏதாவது வீட்டு எழுப்புங்க பண்ணிருக்கிறேன். நான் துணி மடிக்கிறது துணி வந்துட்டு ஏதோ கேட்டீங்கன்னே போற இடம் தான் தூக்கிக்கின்னு போய் வச்சுக்கிறேன். 11 ஆகி போகுது. அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ செஞ்சுட்டு திரும்ப உடம்பு ரொம்ப எனக்கு கொஞ்சம் மயக்கங்க வருது மாதாஜி. என்னன்னு தெரியல. பிபி நார்மலா தான் இருக்குது, சுகர் இல்லைன்றாங்க. அதோட கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்குன்றாங்க. அதனாலயா என்னன்னு தெரியல, மாத்திரை போட்டுருந்தாங்க. மயக்கம் இப்ப கூட பேசிங்கிறேன். அப்படியே அரைமயக்கத்துல தான் கேட்டுங்கிறேன். அரைமயக்கத்துல தான் பேசினுக்கிறேன். எப்பவுமே கொஞ்சம் மயக்கமே இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் படுத்துறேன் மாதாஜி 12-1 மணிக்கு. உடம்புக்கு தேவையான ஒரு ஓய்வை கொடுத்துதான் ஆகணும். உணவு உறக்கம் எல்லாம் பாருங்க கொடுக்க வேண்டியது குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. உடல் என்ன சொல்லுதோ அதை கேட்டுறணும். அதே மாதிரி 3 மணிக்கு ஒரு பாகவதம் கிளாஸ் இருக்கு. அதை கொஞ்சம் ஒரு முறை கேட்கறேன். அப்படி படுத்துக்கினே கூட கேட்கறேன். சரி உடம்பு அந்த மாதிரி சாண்டிங் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது மாதாஜி. அதுதான் சொல்ல வரேன் நானு. கரெக்ட், புரியுது எனக்கு. அதுதான். அப்ப வந்து நீங்க ஒரு எந்த சமயம் உங்களால அலர்ட்டா பண்ண முடியுமோ அந்த சமயத்துல கொஞ்சம் கிளாஸ கம்மி பண்ணிக்கிட்டு நீங்க ஜபத்தை பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா லேட்டா பண்ணி உங்களால முடியாம போறதுக்கு இப்ப 11 மணிக்கெல்லாம் உங்களால பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அப்ப பண்ணிக்கலாம். இல்ல எந்த சமயம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்துல பண்ணிக்கோங்க. ஏகாதசி அதிகம் பண்றோம் நாங்க. ஏகாதசிக்கு தான் எனக்கு சாமியும் ரெடி பண்ணி அதெல்லாம் ஆகுது மாதாஜி. அப்படியே பொழுதுக்கும் வேலையும் சரியா போகுது. இப்ப முன்ன 7 பாக்கி இருக்கு. 7 பண்ணிட்டு படுக்கணும். 16-9 தான் ஆயிக்குது மாதாஜி. அதுக்குதான் உங்களுக்கு சொல்லலாம் என்ன செய்யறது அதான் காலையில கொஞ்சம். ஆனா நீங்க வெள்ளனா எந்திரிச்சே உங்களுக்கு சேவாவோட இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப வந்து நீங்க வந்து உங்க கிளாஸஸ்க்கு இடையில கொஞ்சம் நீங்க வந்து ஏதோ ஒரு கிளாஸ வந்து நீங்க விட்டு கொடுத்து ஜபம் பண்ணிக்கலாம் மாதாஜி. ஏன்னா ஜபம் அடிபடுறது மாதிரி வந்து நீங்க மத்த சேவைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் எனக்கு எப்படி வச்சுக்குவேன் தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி பக்தி சேவைகள்ல எழுத்து பணியில தான் நான் இருக்கேன். எழுதணும், ஃபைல்ஸ் பார்க்கணும்னாலாம் ஜபத்தை முடிக்கணுங்கிறதுல வந்து நான் முனைப்பார்ப்பேன். பண்ணிட்டு தான் இதுக்கு வருவேன். ஜபத்தை விட்டுட்டு எழுதுறதுக்கு எனக்கு மனசு வராது. என்னோட எழுத்து சேவைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜபம் முடிச்சுட்டு தான் இதுக்கு வரணும்னு ஏதோ எனக்கு அது யாரும் சொல்லி எல்லாம் அந்த சட்டம் இல்ல. பட் எனக்கு ஒரு மனசுல அப்படி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஏன்னா நம்ம மனசு ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு எனக்கு தோணும். இந்த ஜபம் ரவுண்ட முடிக்கலன்னா அன்னைக்கு ஏதோ காரியமே ஆகாத மாதிரி இருக்கும். காலையில எந்திரிச்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொட்டீனா நம்ம சாப்பிடுறது கூட கஷ்டமா இருக்கும். ரொட்டீனா நம்ம காலையில முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து பண்ற வேலைகள் எல்லாம் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா ஒரு கரெக்டியா நம்ம முடிச்சிட்டோம். மாதாஜி
சொல்லுங்க. மாதாஜி எனக்கு ஒரு டவுட். எனக்கு வந்து சுகர் இருக்குது. அந்த காலையில அந்த கரெக்ட் டைம் 8:30 to 9 பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலன்னா பயங்கரமா நடுங்கும் கை. அப்போ நான் எப்படி இருக்கிறது? வெறும் பாலும் பழமும்ன்றது வந்து சாட்டிஸ்ஃபையும் ஆக மாட்டேங்குது. இல்ல மாதாஜி, சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்கே ஏகாதசிக்கு. அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம் மாதாஜி. விரதமாக வந்து கட்டாயம் அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துதான் ஏகாதசி மாதாஜி. உங்களுக்கு வந்து நிறைய பன்னீர் பொருட்களை சாப்பிடலாம், அப்புறம் அந்த ஜவ்வரிசி சாப்பிட்டுக்கலாம், சாமை அரிசி சாப்பிட்டுக்கலாம். முக்கியம் இல்ல, அந்த தண்ணி கூட குடிக்காத இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசிக்காதீங்க மாதாஜி. உங்க உடலுக்கு ஒத்து வர்றது தான் நீங்க பண்ணணும். சரி, அதுதான் மாதாஜி. முரட்டுத்தனமா பக்தியும் பண்ணக்கூடாது, முரட்டுத்தனமாவும் இருக்க மாட்டேங்குது. அப்படி எடுத்தா நிறைவா இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. சரி மாதாஜி, பண்ணாதீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. உண்மையா நான் ஓயாம நினைப்பேன், ஐயோ நம்மளால முழுசா இருக்கவே முடியலையே, என்ன பண்றது அப்படின்னு. சரியா? இல்ல மாதாஜி, அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு மேல பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால முடிஞ்சதுக்கு மேல பண்ணிட்டீங்கன்னா அதுல நிறைவில்லாம போகுது இல்ல, அந்த இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி வேண்டாம், உடலை பாதிச்சிருது. அப்புறம் சரியாகிறதுக்கு சாப்பிட்டா கூட 3 மணி நேரம் ஆயிரும், அந்த நடுக்கமெல்லாம் இது ஆகுறதுக்கு. அதெல்லாம் கூடாது மாதாஜி. உடல் ஆரோக்கியம் முக்கியம், சுவரை வச்சுதான் சித்திரம் மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இது பண்ணீங்க. பிரம்ம முகூர்த்தம் உண்மையாவே எனக்கு அது ஆப்ட் தான். நானு காலையில எந்திரிச்சிருவேன். நீங்க சொன்ன மாதிரி நிறைவா இருக்கும். ரொம்ப மனசு 6 மணிக்குள்ள எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ அமைதியா நம்ம எல்லா காரியமும் பண்ணிட்டு அந்த 6 மணிக்கு மேல அடுத்தடுத்து அவங்க எந்திரிச்சு வருவாங்க. நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தோணும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையாவே அந்த காலை நேரம். நான் அதை உணர்ந்தேன். கண்டிப்பா மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணமா, சொல்லுங்க மாதாஜி. இப்போ நீங்க ஒரு கதை சொன்னீங்களா, ஹரிச்சந்திரனோட கதையா? அதுல வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எப்பவுமே வந்து ஏகாதசி வந்து எல்லா நைட்டும் முழிச்சு கிருஷ்ணரோட நாமத்தை சொன்னோம்னா அதுக்கு பலன் கிடைக்குங்களா மாதாஜி? கண்டிப்பா கண்டிப்பா பலன் கிடைக்கும். நான் வந்து பிருந்தாவன் இஸ்கான் கோவில்ல எல்லா ஏகாதசியும் நைட்டு நாம சங்கீர்த்தனம் பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து ஏகாதசி சமயத்துல நான் அங்க இருந்தது இல்ல, பட் அப்படி நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு தீவிரமான பக்தியில இருக்கவங்க பண்றதுதான் அது. நைட்டு முழிச்சிருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க தொடர்ந்து, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். மாதிரி நம்மளால முடியும்னா பண்ணலாம். எல்லா ஏகாதசியும் பண்றதும் இருக்கு, ஆனா அது கட்டாயம்னு எடுத்துக்க வேண்டாம். அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்துதான் மாதாஜி. அத வந்து கட்டாயமாக எடுத்துக்க வேண்டாம். சரிங்க மாதாஜி. இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த அன்ன ஏகாதசியில வந்து ஹரிச்சந்தர் வந்து ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா ராம நாமம் சொன்னாரு, அதனால அவரோட பாவம் ஃபுல்லா போயிடுச்சு. அதனால திருப்பியும் அவருக்கு அந்த பழைய அவங்களோட கிங்டம் எல்லாமே, ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாமே கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு வந்து நான் ஏகாதசி ஃபாலோ பண்ணிட்டேங்க மாதாஜி. சரி, இப்போ இன்னைக்கு நைட்டும் நான் இருந்தா, நான் வந்து ராமநாமம் சொல்லிட்டு இருந்தா என்னோட பாவங்கள் எல்லாம் போகும், கண்டிப்பா போகும். பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆனீங்க, பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. Why not? பண்ணுங்க. சரிங்க மாதாஜி. அப்புறம் இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் இல்லங்க மாதாஜி. 4 மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும்போது 6 o'clock 7 o'clock தூங்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆஃப்டர் 10, 11 அப்போ கொஞ்சம் அப்போ ஒரு தூக்கம் தூங்குறது தப்பு இல்ல மாதாஜி. எனக்கே வரும். அப்ப கண்டிப்பா எனக்கு ஒரு கண் அசர்வேன் இருக்கதான் செய்யும் மாதாஜி. அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா இந்த 7 மணிக்கே திரும்ப தூங்குறத தான் நான் சொன்னேன். அதுதான் தவறு. 10 மணிக்கு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுதானே, அதெல்லாம் தப்பு இல்ல. 10 மணிக்கா இருக்கலாம், 11 மணிக்கா இருக்கலாம், 2 மணிக்கா இருக்கலாம். உங்களோட ரொட்டீனை பொறுத்து எப்ப நீங்க தூங்கணும்னாலும் தப்பு இல்ல மாதாஜி. சரிங்க மாதாஜி. அப்போ இன்னைக்கு நம்ம நைட் நன்றிங்க மாதாஜி. நன்றிமா, நன்றிமா, ரொம்ப நன்றி மாதாஜி.
சொல்லுங்க. இது ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு பாண்டுரங்கர் சந்திரபாகா நதியில எல்லாரும் நைட் ஏகாதசி ஃபுல்லா நாமஜபம் பண்ணுவாங்க மாதாஜி. ஓ சரி சரி. அதனால நம்ம நைட்டு முழிச்சிருந்து பண்றது ரொம்ப விசேஷம், நல்லது, விசேஷம் தான். கரெக்ட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான பாருங்க. இருங்க காட்டுங்க, உங்கள பாத்துறேன். மாதாஜி ஒரு நிமிஷம் மாதாஜி. உங்க வீடியோ ஆன் ஆகலையே. அந்த உங்க கேமராவை திருப்பிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல் மாதாஜி, ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மாதாஜி, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி, ரொம்ப சந்தோஷம். ஓகே மாதாஜி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் மாதாஜி. ஓகே ஓகேம்மா. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். நன்றி மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணமா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.